அப்ப இயேசுவை நினைவு கூறணும். அப்ப நான் ஒரு சினிமா பாடல் பாடினால் அந்த ராப்போஜனத்தை வாங்குறவர்கள் அந்த பாட்டை பற்றி யோசிப்பானா, அந்த பாட்டில் நடிச்ச நடிகரை பற்றி யோசிப்பானா, அதுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரை பற்றி யோசிப்பானா, இயேசுவை பற்றி யோசிப்பானா? இங்கிலாந்து தேசத்துல மூடி என்ற ஒரு பிரசங்கியார் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், டிஎல் மூடி. அவர் பிரசங்கங்களின் வேந்தன் என்று சொல்லுவாங்க, பிரசங்கங்களுடைய ராஜா. அவருடைய செய்தியை கேட்க விக்டோரியா மகாராணி முதற்கொண்டு வந்து காத்திருப்பாங்களாம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசுவார். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் இருந்தது. என்னன்னு கேட்டால், நீர்த்து போய் நம்முடைய அடையாளங்களை தொலைத்து விட்டு எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. இந்த ஓட்ட சபையை நம்பி வெடிப்புள்ள தொட்டியை, நம் தொட்டி தான் வெடிச்சு போன தொட்டி, எழுப்புதல் எப்படி கொண்டு வர்றது? நான் இந்த எழுப்புதலை கொண்டு வந்தால் அதை முறைப்படுத்தி கொண்டு போகிற இதை குறித்து ஞானமுள்ள சபை ஜனங்கள் எனக்கு வேணும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவன் வேணும். பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களை ரத்தம் சிந்தத்தக்கதாக துணிந்து நிற்கிறவன் வேணும். சும்மா காசை பார்த்தவனே ஜால்ரா போடுறவன், பணத்தை பார்த்தவனே அப்படியே வந்து கீழே பாதபடியில் விழுகிறவன், இவனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். அப்படியே உங்க மனக்கண்ணில் யோசிச்சு பாருங்க. யாரை நம்பி கர்த்தர் எழுப்புதலை கொடுக்க முடியும்? 100 பேர் இருக்கும்போது இந்த ஆட்டம் ஆடுறியே, அங்கே 1,00,000 பேர் உங்க சபையில வந்தா என்ன செய்வீர்கள் நீங்கள்? அதனால தான் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். சத்தியம் அறிந்த சபைகளே, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் களஞ்சியங்களை துலக்குங்கள். ஒரு பெரிய யௌவன சந்ததி புறப்பட்டு வருகிறார். ஒரு முறை எனக்கு ஒரு சோர்வு, ஒரு என்ன ஊழியம் செய்யறோம், சரியா நம்ம நினைச்ச மாதிரி அப்படி ஒன்றும் இல்லையே, ஒரு சோர்வு. சில வருஷத்துக்கு முன்னால அப்ப நிறைய கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நான் எழுதி வைத்துக் கொள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனமா பல விஷயம் சொல்லுவேன், இதை குறிச்சு வச்சுக்க, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். நான் வெளியே யாரையும் சொல்றதில்ல, வச்சிருந்தேன். அப்ப நான் ஒரு நாள் நான் யோசித்தேன், இது இப்படி எழுதி நம்மளா சேர்த்து வச்சு ஒரு 4000 பக்கம் எழுதி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் இப்படி எழுதி சேர்த்து வச்சு என்ன செய்ய போறோம்? இது எங்க போக போகுது? நமக்கும் வயசாயிருச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசனை. அப்புறம் ஆண்டவர் அன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி இதை அப்படியே வந்து குறிப்பில் எழுதுன்னு சொன்னார். அப்புறம் பார்த்துக்கிறோம், படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த புஸ்தகம் எப்படி உங்க கைக்கு வந்தது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ காரியத்தை பிரமிப்பாய் செய்த தேவன் தம்முடைய சத்தியத்தை ஒரு நாளும் தோற்க விட மாட்டார். அது எங்க போகணும், என்ன செய்யணும், அதை கர்த்தர் தம்முடைய காரியத்தை அது செய்து முடித்து அவரிடத்தில் திரும்புமா. அவருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாக அவரிடத்தில் வராது. நீங்க ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த நாளில் நான் பார்ப்பதில் கர்த்தருக்கு அதிக சந்தோஷம். அவங்க அடுத்த கட்டமாக ஒரு ஊழியம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நம்ம நடத்தினோம். இந்த கன்வென்ஷன் கூட்டம் நடத்தின போது நான் உங்களிடத்துல ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று நான் நினைக்கிறேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு காரியம், கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து பகிரங்கமாக வெளியே வரணும். நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்த அந்த வெளிச்சத்தை மறைத்துக்கொள்ள இருளுடைய ஆதிக்கம் வந்து பெருகிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நல்ல சத்தியத்தை அறிந்தவர்கள், நம்ம வந்து வெளியே வர்றதில்லை. அதனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளில் உபதேசம் என்ற பெயரில் என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ காரியங்களை உள்ளே சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் ஆராதனை, இதுதான் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத காரியங்கள் மலிந்திருக்கின்றன. இதெல்லாம் உள்ள மலிந்திருக்கிற காரணத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், இந்த பாஸ்டர் தப்பாக பேசுகிறாரு, இவர் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு காரணம், அதை நம்ம புரிந்துக்கிறோம். நீங்கள் சத்தமாக பேசலை, அதனால் அவர்கள் பேசுகிறார்கள். எப்பவும் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் யாருக்கு சக்தி அதிகம்னு கேட்டால், வெளிச்சத்துக்கு தான் சக்தி அதிகம். வெளிச்சம் வெளியே வீசப்பட்டால் இருள் எதிர்த்து கூட கேள்வி கேட்காது, ஓடி போக வேண்டும். அதுதான் உலகத்தினுடைய நியதி. லைட்டு வெளியே வந்துருச்சுன்னா, இருட்டு என்னைக்காவது சண்டை போட்டிருக்கா பாருங்க, போக மாட்டேன், நீ என்ன சொல்வது, கேட்காது. இயற்கையிலே எப்படி இருக்கும், ஒரு லைட்டை ஏற்றிட்டீங்கன்னா இருள் அடுத்த நிமிஷம் நீங்கள் தள்ளெல்லாம் வேண்டியதில்லை, சத்தம் போட வேண்டியதில்லை, போறியா போக மாட்டியான்னா கேட்க வேண்டியதில்லை. வெளிச்சத்தை ஏற்றி வைத்து விட்டால் இருள் போய்விடும் என்பதுதான் இயற்கையினுடைய நியதி. அதனால நாம அமைதியாக இருக்கிறோம், நம்ம பேசாமல் இருக்கிறோம். அதனால என்ன செய்யறாங்க, அடுத்த தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற உபதேசங்கள் இன்னைக்கு தீவிரமாக ஜனங்கள் நடுவிலே அது பெருகி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவ நல்ல சத்தியத்தில் வளர்ந்து சத்தியத்தை தெரிந்திருக்கிற நம்ம மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தையை நம்ம தவறாக அர்த்தம் பண்ணி இருக்கிறோம். என்னன்னு கேட்டால்,
நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உபதேசத்தில் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம்னு ஒன்று இருக்கு. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் என்பது வேற, நம்ம பிரிந்திருக்கிறது என்பது வேற. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம்னா உலகத்தில் உள்ள பாவங்கள், உலகத்தில் உள்ள காரியங்கள், இவைகளை நம்ம கடைபிடிக்க வேணாம் என்பதுதான் உண்மை. ஆனா உலகத்தாரோடு எவ்வளவேனும் கலந்திருக்க கூடாதுன்னு அங்க சொல்லலை. அப்படி இருந்தால் நம்ம தனித்திருக்க வேண்டி இருக்கும். யோவான் ஸ்நானகன் அவர் தனியா வனாந்தரத்துல ஊழியம் செய்தார். அப்ப ஜனங்கள் அவரை தேடி போனாங்க. இயேசு ஜனங்களை தேடி வந்தார், ஜனங்கள் நடுவிலே ஊழியம் செய்தார். உலகத்துக்கு நம்மை உப்பாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்துக்கு நம்மை உப்பா வச்சிருந்தோம்னா உப்பு ஜாடியில இருந்து எப்படி இருக்கும்? ஜாடியிலே தான் இருக்கும். உப்பை தூக்கி ஒளிச்சு வச்சிங்கன்னா ஒளிச்சு வைக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கும். அது சாப்பாட்டில் விழணும், அது கரையணும், அப்போதான் அது சாரமேற்றும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம தவறாய் புரிந்து கொண்டு நமக்குண்டு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மை தேடி வருகிற விசுவாசம் ஒரு தனித்துவமாக நம்ம வாழ்வதனால இன்னைக்கு சத்தியத்திற்கு தூரமானவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தத்தை உயர்த்தி இதுதான் சத்தியம் என்று நிறுவ முற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு காலத்துக்குள் நம்மை வழிநடத்தி விடும். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்ம அதை எப்படி ப்ரொபகேட் பண்ணணும், அதை எப்படி வெளியே கொண்டு வரணும், ஜனங்கள்கிட்ட அதை கொண்டு போய் எப்படி சேர்க்கணும், எப்படி உலகத்தை சத்தியமயமாக்கணும் என்பதை பற்றி நம்ம சில காரியங்களை நம்ம குறித்து பேசுவோம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன். அப்போ பாஸ்டர் ஐயா அவர்களிடத்துல பேசும்போது நான் சொன்னேன், நமக்கு நேரம் இருக்கும்போது, ஏன்னா அவங்களும் நிறைய இங்கே பாம்பே அப்படி பல இடங்களில் போய் ஊழியம் செய்கிறாங்க, நானும் பல இடங்களில் போக வேண்டியிருக்கும். நீங்கள் நேரம் இருக்கும்போது சொல்லுங்கள், நம்ம இதெல்லாம் உட்காந்து டீட்டெயிலாக உட்காந்து கேட்போம், பேசுவோம், சில திட்டங்களை நம்ம தீட்டுவோம் அப்படின்னு சொல்லித்தான் அதற்கு ஒரு நேரம் கிடைக்கும் என்று காத்திருந்த போது இந்த நேரம் ஒரு சரியான ஒரு சூழ்நிலையாக இருந்ததுனால 2 நாட்கள் நம்ம இங்கே வந்து சில காரியங்களை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு பிரசங்க நேரம் அல்ல. ஏன்னா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு நானும் படிக்கலை, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற அளவுக்கு தேவையில்லை, நீங்களும் இல்லை. உங்களுக்கு பல காரியங்களை நல்ல தேவதாசர்கள், நல்ல ஊழியர்கள் அவங்க மூலமாக நீங்கள் கற்பிக்கப்பட்டு சீஷத்துவத்துக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு நல்ல வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபை. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ணி நான் ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து அர்த்தம் சொல்ல வரல. நம்ம சில காரியங்களை அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து நம்ம சில காரியங்களை விவாதிக்க, டிஸ்கஸ் பண்ண செய்ய போகிறோம். நான் பல ஊழியங்களோடு தொடர்பு வைத்து பல இடங்களில், பல ஊர்களில், பல தேசங்களில் போயிருக்கிறதுனால நான் அங்கே பார்த்த அநேக செய்திகளையும் அதெல்லாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு போவதற்கு என்னென்ன புதிய ஏதுக்கள் இருக்கிறது என்பது எல்லாவற்றையும் பற்றி நம்ம பேசி, எனக்கு என் மனசில் இருக்க ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், சத்தியம் கட்டப்படக்கூடாது, சத்தியத்தை திற போட்டு மறைக்கக்கூடாது, சத்தியம் வெளியே வரணும். அது சூரியன் மாதிரி அதனுடைய வெளிச்சம் அங்கே கடந்து வரணும். அப்போ இதை நம்ம மூட அந்த கடைசி காலத்தில் பயங்கரமான நிகழ்வுகள் உண்டாக ஆரம்பிக்கும். நான் சமீபத்தில் எனக்கு ஒரு நண்பர் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று அனுப்பியிருந்தார், ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தா ஒரு சபையில் ராப்போஜனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ராப்போஜன சர்வீஸு. அந்த ராப்போஜனம் கொடுக்கும்போது அந்த அப்பத்தையும் ரசத்தையும் உள்ளே எடுத்து கொடுக்க போகிற நேரத்தில் மேலே அந்த ஸ்டேஜில் நின்று அந்த சபையை நடத்துகிறவரும் சரி, பாஸ்டரும் சரி, அவர் கூட இருக்கிறவங்க சரி, ஒரு சினிமா பாட்டு பாடுறாங்க. ஒரு புதுசாக வந்து ஒரு சினிமா பாட்டு, அந்த பாடலை பாடி ஆராதிக்கிறாங்க. கிட்டாரை வச்சுட்டு ஒருத்தர் நின்றுக்கிட்டே பாடுறான், பாஸ்டர் பாடுறாரு, அப்படி உள்ளே போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு பாடல் அப்படி பாடுறாங்க, ஒரு பேத்தாஸ் சாங்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு. சமீபத்தில் வந்த ஒரு பாட்டான். அதில் பார்த்த பிறகு தான் அதில் கீழே கமெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க, இது இந்த படத்தில் வந்தது அப்படின்னு. அதை பாடிட்டே கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படி ஒவ்வொருவருக்கா. அப்புறம் அதை பார்த்து எங்கே போகுது சபை என்று தெரியல, பிரதர் எங்கே போகுது சபை அப்படின்னு. நான் பாஸ்டர் ஐயாட்டா தான் பேசி கொண்டிருந்தேன். ராப்போஜனத்தில் முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை நினைவு கூறுவது, அதுதான் அதனுடைய கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற மாதிரி சில சடங்காச்சாரங்கள் வைத்திருப்போம், அது ஜனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ஜீவநாடி, உயிர்ப்பு என்னன்னு கேட்டால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதுதான் முக்கியம். அப்போ இயேசுவை நினைவு கூறணும். அப்போ நான் ஒரு சினிமா பாடல் பாடினால் அந்த ராப்போஜனத்தை வாங்குறவர்கள் அந்த பாட்டை பற்றி யோசிப்பானா, அந்த பாட்டில் நடித்த நடிகரை பற்றி யோசிப்பானா, அதுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரை பற்றி யோசிப்பானா, இயேசுவை பற்றி யோசிப்பானா? அது பாட்டை கேட்டோன்னு நமக்கு அந்த சீன் தானே ஞாபகம் வரும். ஏன்னா இவர் அந்த பாஸ்டர் பாடுறாருன்னா சபையில் இருக்கிற விசுவாசி அந்த படம் பார்த்தவொடனே தானே இருப்பான், இல்லாமல் எப்படி பாஸ்டர் பாடுவார்? அப்போ அதை பார்த்த உடனே நமக்கு அதானே ஞாபகம் வரும். அப்போ இயேசு அங்கே மறைந்து போகிறான். அப்போ இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம், இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான்னு.
அவர்கள் அப்படி பண்றாங்கல்ல, ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க, நீங்க பண்ணுங்க. இருள் தன்னுடைய வேலையை காண்பித்தால் வெளிச்சம் தன்னுடைய வேலையை காண்பிக்கும்படி உயர்த்தப்படணும். வெளிச்சம் கடந்து வந்தால் எந்த இடத்துலையுமே இருள் அதோட கூட சண்டை போட்டதில்லை, அது போராடினதில்லை, போக மாட்டேன்னு சொன்னதில்லை, அலைக்கழித்ததில்லை. ஒளி வந்தால் இருள் விலக வேண்டும் என்பதுதான் உலகத்தினுடைய நியதி. லைட் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் அது காணாமல் போயிடும். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம் நம்மை முடக்கி கொண்டு கை முடக்கி கொண்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இது போன்ற அபத்தமான காரியங்கள் நிறைவேறுகின்றன. இதே மாதிரி இன்னொரு கிளிப்பிங் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அதுலேயும் அது அப்படித்தான். அதெல்லாம் பார்த்த பொழுது மதுரையில் இருக்கிற ஒரு சபையில் பாஸ்டர் சபையாரை திரைப்பட பாடல் பாட வைக்கிறார். எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லி இந்த பாட்டில் தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குன்னு சொல்றாரு. தீர்க்க தரிசன வார்த்தை பைபிளில் தான் இருக்கும், சினிமா பாட்டில் இருக்கும். அதை ஜனங்கள் சேர்ந்து உற்சாகமாக பாடுறாங்க. இதை பார்த்த உடனே நமக்கு மனம் கொதிக்குது. ஆனால் அதில் நம்முடைய பங்கும் இருக்கிறது என்று நம்ம யோசிக்கும் போது தான் மனம் பதறுகிறது. அவன் தப்பு செய்கிறான்னு சொன்னால் அதுக்கு அவன் மாத்திரம் காரணம் இல்லை, தப்பு செய்ய விட்ட நாமளும் தான் காரணம். நாம் என்ன செய்து கொண்டோம்? ஒரு சின்ன குழுவுக்குள்ளே, ஒரு கூட்டத்துக்குள்ளே முடங்கி கொண்டோம். நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்டால் போதும், நீங்கள் பேசுகிறது நான் கேட்டால் போதும் என்று நம்ம முடங்கி கொண்டோம். நம்ம வெளியே வரல. வெளிச்சம் வெளியே வந்தால் தானே இருள் போகும். வெளிச்சம் ஒரு இடத்துக்குள்ளே, ஒரு குடத்துக்குள்ளே வைக்கப்பட்டது போல இருந்தால் அந்த வெளிச்சம் எப்படி வெளியே போகும்? ஒரு சின்ன குடத்துக்குள்ளே விளக்கை கொளுத்தி யாராவது மரக்காலின் கீழ் வைப்பானா என்று இயேசு கேட்டாரே. மரக்காலின் கீழே வைப்பானா அப்படின்னு இயேசு கேட்டாரே. அதனால் என்ன செய்யணும்? விளக்க கொளுத்துனா மேலே இருக்கணும், லைட்டு போகணும். இதுக்காகத்தான் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்காக கடந்து வந்திருக்கிறேன். அப்போது இன்னொரு காரணம் இருக்கிறது. கர்த்தர் கடைசி காலத்தில் சபைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. ஒருவேளை நம்ம இந்த கடமைகளை செய்ய முடியாமல் நம்ம ஒரு தனித்த தீவாக ஒதுங்கி விடுவோமோ, அல்லது சமுதாயத்திலே நல்ல சத்தியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், சபைகள் ஒதுக்கப்பட்டு போயிடுவாங்களோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. தேவனுடைய கடைசி கால திட்டத்தில் சத்தியத்தை சாட்சியாக வைத்திருக்கிற சபைகள் வெளியே வராம அந்த திட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் ஒருவேளை தனித்த தீவுகளாக மாறிவிடுவார்களோ என்ற பயம் இருக்கு. இந்த ரெண்டு காரியங்களை பற்றி பேசத்தான் நான் உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். இது ஒரு செய்தி அல்ல, ஒரு தியான வேலை அல்ல. நாளைய தினத்தில் நம்ம எல்லாமே சேர்ந்து பேசணும். பேசி நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்தால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சத்தியங்கள் போன்ற காரியங்கள் எப்படி கொண்டு வர முடியும் என்பதை பற்றி பேசுவதுதான் என்னுடைய நோக்கம். இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் பார்க்க கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிடைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களை கர்த்தர் ராமேஸ்வரம் தீவிலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற நட்பு என்பது பல வருட நட்பு. நாங்கள் ஊழியர்கள் என்கிற நிலையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு நல்ல ஒரு நட்புறவில் இருக்கிறோம் பல வருடங்களாக. அவருடைய ஊழியத்தினுடைய துவக்க காலம் முதற்கொண்டு ஆர்எஸ் மங்கலத்தில் அவங்க இருந்ததிலிருந்து, அதுக்கு முன்னால் அவர்கள் இருந்த நிலையிலிருந்து பல காரியங்கள் எனக்கு நல்லா தெரியும். நான் அவர்களோடு நான் இருக்கிறேன். அதனால் நான் இங்கே வந்திருப்பது ஒரு சபைக்கு வந்த மாதிரி வரல. நான் வந்தது என்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த இடம் இது, இந்த சொந்த ஊழியம். அதே போல் பாஸ்டர் ஐயா அவர்கள் என்னுடைய குடும்பத்தில் ஒருவரை போல் எங்கள் வீட்டில் எல்லாருமே நேசிப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒருவர் மாதிரி நேசிப்பாங்க. என்னுடைய சகோதரிமார்கள், அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவரை நல்லா தெரியும். அதே போல் என்னுடைய ஊழியத்தில், எங்களுடைய குடும்பத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் இல்லாமல் ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்காது. அந்த மாதிரி எங்களுக்கு இடையில் இருக்கிற நட்புறவு. அப்போ இது போன்ற காரியங்களை நம்ம துவக்கம் செய்யும்போது நமக்கு பழக்கப்பட்ட பரிச்சயமான இடத்துல ஆரம்பித்து வைப்போம் முதல்ல அப்படின்னு என் மனசில் ஒரு தோன்றியது. நல்ல பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ள நல்ல உபதேச தூண்கள் நிறைந்த சபைகள் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் நல்ல பெந்தகோஸ்தே சபைகள் என்று அறியப்பட்ட சபைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நிறைய ஜனங்கள் 50,000 பேர் 60,000 பேர் இவரெல்லாம் நல்ல அனுபவம் உள்ளவர்னு பார்த்தா நீர்த்து போயிருப்பாங்க. அப்படி கொஞ்சமாக நீர்த்து போதுன்னா தெரியுமில்ல, டைலூட் ஆகிருப்பாங்க. டைலூட் ஆகி தண்ணியாக இருப்பாங்க. இந்த கடைசியில் முதல்ல சாப்பிட்ற சாம்பாருக்கும் 4வது பந்தியில் சாப்பிட்ற சாம்பாருக்கும் வித்தியாசம் இருக்குது. தண்ணி ஊற்றிடுவாங்க, என்ன வருது, அதனால் அவைகளெல்லாம் ஊற்றி கலக்கி கொண்டாந்துருவாங்க. அது மாதிரி இப்போ டைலூட் ஆகி இருக்கிறாங்க. உலகத்துக்கு ஒப்ப பேசுவது, இப்போ சொல்கிறதெல்லாம் சரிங்கிற மாதிரி வருவது நமக்கு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற நிலைமை. அதனால் இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால், மாற்றம் ஒரு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்கும், ஒரு சின்ன இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். கர்த்தர் தம்முடைய ஆரம்பங்களை எப்பவும் அற்பமாய் ஆரம்பிப்பார், பரிபூர்ணமாய் கொண்டு வந்து முடிப்பார். சாத்தான் ஆரம்பத்தை ஆடம்பரமாக ஆரம்பிப்பான், கடைசியில் பரிதாபமாக முடிஞ்சு போயிடுவான். அதுதான் அதில் பெருசு. அப்போ அதனால் கர்த்தர் ஆரம்பித்திருக்கிற இந்த அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டையான்னு நினைக்கக்கூடும்.
அப்ப கர்த்தர் நம்மில் துவக்கம் பண்ணி இதை விருத்தியாக்குவார் என்று நினைத்து என் மனசுல இருக்கிற அந்த ஆதங்கத்தை முதல்ல நம்ம ஒரு நல்ல பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ள உபதேசத்துல பழக்கம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு நெருக்கமான சபை, என்னுடைய சொந்த சகோதரருடைய சபையிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். இதை நம்ம செய்ய 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 இது விருத்தியாகி பரவி, ஒரு இருளுக்கே அவ்வளவு சக்தி இருந்ததுன்னா வெளிச்சத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கும், அது கண்டிப்பா பரவும். ஒரு இருளின் காரியங்கள் தீவிரமா பரவுனா வெளிச்சத்தின் காரியங்கள் அதை விட தீவிரமா பரவும். அவன் தப்பிச்சேரான் வெறும் குறை சொல்லிட்டு இருக்காம சரியானதை நம்ம செய்யணும், அதான் முக்கியமானது. அப்ப இங்கிலாந்து தேசத்துல மூடி என்ற ஒரு பிரசங்கியா இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், டிஎல் மூடி. அவர் பிரசங்கங்களின் வேந்தன் என்று சொல்லுவாங்க, பிரசங்கங்களுடைய ராஜா. அவருடைய செய்தியை கேட்க விக்டோரியா மகாராணி முதற்கொண்டு காத்திருப்பாங்களாம், அவ்வளோ பவர்ஃபுல்லா பேசுவார். ஆனா அவருக்கு ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தது. என்னன்னு கேட்டா, இங்கிலீஷ் பேசும்போது கிராமட்டிக்கலா பேச மாட்டார், கிராமரா பேச மாட்டார், நிறைய தப்பு இருக்கும் அதுல. இப்ப நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா தமிழ் சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்து வர்றவங்க கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்க. அது மாதிரி அவருடைய இலக்கணமே இல்லாம பேசுவார். ஒரு முறை அவருடைய மீட்டிங் லண்டன்ல நடந்து கொண்டிருக்கு, பயங்கரமான கூட்டம். அவருடைய கூட்டம் 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா மத்தியானம் 3 மணிக்கே கூட்டம் வந்துருவாங்க. ஒரு பெரிய ஆலயம், தேவாலயம், அது முழுவதும் நிரம்பி வலிக்குது. மேல மரத்துல எல்லாம் ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல 3வது வரிசையில ஒரு ஆங்கில ப்ரொஃபஸர் ஒருத்தர், இங்கிலீஷ்ல பெரிய ஒரு ப்ரொஃபஸரு, நிறைய ஆராய்ச்சி செய்தவர், அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்த உடனே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல மேலதான் கண்ணு இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க அப்படி பஸ் ஸ்டாண்டு பக்கம் அப்படி நீங்க நடந்து போவீங்க, ஒருவர் திடீர்னு நிறுத்தி உங்க செருப்பு அருந்திருக்குன்னு சொல்லுவாரு. அங்க கீழே ஷூக்கு பாலிஷ் போட்டுருப்பான் பாருங்க, அந்த ஆட்கள் சொல்லுவாங்க செருப்பு அருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. செருப்பு அருந்ததை நீங்களே கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் யார் எவருன்னு சொல்லி முகத்தை பார்க்க மாட்டான், செருப்புல தான் கண்ணு இருக்கு அந்த ஆளுக்கு. அது மாதிரி இவர் உட்கார்ந்துட்டாரு. இப்போ கூட பிரதர் ஆரோவங்க இருக்கிறாங்க, அவர் என்னமோ அவர் தான் நோட்டு எழுதி கொண்டு இருக்கிறாரு, தெரியல எனக்கு. ஏன்னா அவர்களே எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவர்கள் ஒரு கல்வி பணி செய்த காலத்திலிருந்து இப்போதான் நீங்கள் பாஸ்டர் நமக்கு அப்பவே தெரியும்ங்களே. அவர்களுடைய ஊழியம், அவங்களுடைய நோட்ஸு, அவங்க போடுற நோட்ஸு, ஆரோ கைடு போன்றவைகள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். நல்ல வேளை நாங்கள் அதுக்கு முன்னாலே படிச்சுட்டு வந்துட்டோம், இல்லாட்டா நானும் ஆரோ கைடு வாங்கி படிச்சிருப்பேன். அது மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கலாம் பண்ணுவாங்க. கல்வித்துறையில் இருக்கிறவங்க ஏதோ நாங்கள் முன்ன பின்ன பேசினா பார்த்து மன்னிச்சு மார்க் போடுங்க. சரி, அப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது அந்த ப்ரொஃபஸர் உட்கார்ந்துருக்கிறாரு. மூடி பிரசங்கம் பண்றாரு, வல்லமையா பேசுறாரு. இவருக்கு என்னன்னா, இந்த இடத்துல அப்படி வரக்கூடாது, இவர் ஹீ கம்ல சொல்றாரு, ஹீ கம்ஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் போட்டு எழுதிட்டார். கம்ஸ் தப்பு அப்படி மொத்தமா எழுதிட்டு பிரசங்கம் முடிச்ச உடனே நேரா போய் மூடிக்கு முன்னால போய் நின்று, மிஸ்டர் மூடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு? நல்லா தான் பேசுறீங்க, பவர்ஃபுல்லா இருக்கு, சென்டிமெண்டா இருக்கு, உணர்ச்சிகரமா இருக்கு, கிராமர் தப்பா இருக்கே, கிராமரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மூடி ஒரு பதில் சொன்னாராம், கிராமர் தெரிந்த நீங்களெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் கிராமர் தெரியாத நாங்கள் பேச வேண்டி இருக்குன்னு சொன்ன. அதே மாதிரி தான் இன்னைக்கு சத்தியம் தெரிஞ்ச நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் சத்தியம் தெரியாதவன் பேசிட்டு இருக்கிறான். நீங்க எழுந்து பேசுங்கள், இருள் விலகி ஓடிரும் தேசத்தை விட்டு. அதுக்கு தான் இந்த சத்தியத்தை எப்படி வெளியே கொண்டு போறது, எப்படி ஜனங்கள் நடுவில் அதை கொண்டு போய் இதை எப்படி ஜனங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது, இதை பற்றி தான் நம்ம ரொம்ப சீரியஸாகவும் சின்சியராகவும் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. இரண்டாவது, கர்த்தர் நம்மை அடுத்த பரிமாணத்துக்குள்ளே தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிறார். இது எண்ட் டைம் நமக்கு தெரியும். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம், கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கடைசி காலத்துல முன்னெப்போதும் நம்ம செய்ததை விட வேறு விதமான பணிகள் நமக்கு இருக்கிறது, நிறைய வேலை இருக்குது. அப்ப இந்த வேலைகளை குறித்து கர்த்தர் நிறைய பேசி தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது நாம் நமக்கென்று ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு தனித்து இருந்தால் எங்க நம்ம கைவிடப்பட்டு போயிடுவோமோ அந்த ஓட்டத்துல, நமக்கு கர்த்தர் அந்த வேலையை கொடுக்காம போயிடுவாரா என்று ஒரு பயம் இருக்கிறது. நமக்கு சில ஒழுங்குமுறைகள், சில பாரம்பரியங்கள், இந்த சாக்ரமெண்ட்னு சொல்லுவாங்க, சாக்ரமெண்ட் சபை பாரம்பரியங்கள் அப்படியெல்லாம் சிலது இருக்குல்ல, அதை ரொம்ப மையப்படுத்தி நம்ம உள்ள உட்கார்ந்துட்டோம்னா அடுத்து வெளியே என்ன நடக்கிறது என்பதை நம்ம கவனிக்க மாட்டோம். சத்தியம் மாற்றப்படக்கூடாதது, சாக்ரமெண்ட் மாற்றப்படலாம், சாக்ரமெண்ட் என்பது மாற்றப்படலாம், ஆனா சத்தியத்தை மாற்றக்கூடாது. நம்ம ரெண்டையும் போட்டு ஒன்னா குழப்பிக்கிறோம். ஒரு சாக்ரமெண்ட்னு சொன்னா சில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்ப இதெல்லாம் காரியங்கள் சாக்ரமெண்ட். சாக்ரமெண்ட்ஸ் மாற்றப்படலாம், சத்தியம் மாற்றப்படக்கூடாது. சத்தியம் அப்படித்தான். ஒருவேளை நீங்க வெள்ளை போடுறீங்க, நாங்க எங்க சபையில எல்லாம் ப்ளூ தான் போடணும்னு சொன்னா அதனால என்ன பரவாயில்ல போடுங்க, அது ஒரு யூனிஃபார்மை காண்பிக்கிறது இல்லையா, அதற்கும் சத்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் வெள்ளச்சட்டை போட்டு பாவம் பண்ணக்கூடாதா?
சொல்லக்கூடாது. அமைச்சரெல்லாம் வெள்ளச்சட்டை தான் போட்டிருக்கான். வெள்ளச்சட்டை போட்டால் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவாரா? எல்லா அமைச்சர்களும் கதர்ல வெள்ளை வெள்ளையரும் சட்டை போட்டு வெள்ளையும் சொல்லையுமா நல்ல வெள்ளை வேஷ்டி கட்டி அப்படி தான் வர்றாங்க. என்ன செய்வது? அவங்களாம் பரிசுத்த லிஸ்ட்ல சேர்த்துடலாமா? நிறம் தீர்மானிப்பதில்லை, மனம் தீர்மானிக்கிறது ஒரு மனிதனை. அவன் வாழ்க்கை தீர்மானிக்குது. இது ஒரு யூனிஃபார்முக்காக நம்ம வச்சிருக்கிறோம், பார்க்கறதுக்கு ஒரு ஒழுங்கும் கிரமமா இருக்கும். அப்ப அதுதான் கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப இந்த சத்தியங்கள் நம்ம அதை மாதிரி சில காரியங்களை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஒதுங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நம்ம நிற்க முடியாது. தேவனுடைய திட்டங்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறும். கர்த்தர் மாற மாட்டாரு, அவருடைய திட்டங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது நம்ம என்ன காலத்துல வாழ்கிறோம், எந்த அபிஷேகத்துல வாழ்கிறோம் என்பது நமக்கு தெரியணும். பரிசுத்த ஆவி சிம்சோன் மேல் இறங்கின போது அவன் 1000 பேரை ஒரு ஆளா கொன்றானாம். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு, நீங்க எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப கொண்டா விடுவாங்களா பாஸ்டர்? இல்ல, நான் சொல்லுகிறேன். நான் ஹைகோர்ட்ல பேசுறேன், சுப்ரீம் கோர்ட்ல பேசுறேன். ஆவியானவர் இறங்கினார், சிம்சோன் கொன்றான். அப்ப ஒத்துக்கிற வேண்டியதானே? ஏன் இப்ப நம்ம மேல ஆவியானவர் இறங்கும் போது ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்ன அதே ஆவியானவர் அங்கே இறங்கும் போது 1000 பேரை போட்டு தள்ளிட்டானே. ஆண்டவர் கேட்கிறாரு, உன் கண் அவர்களை தப்ப விடக்கூடாதுன்னு சொன்னா ஏன் தப்ப விட்ட? கர்த்தர் கேட்கிறாரு. அந்த காலம் வேற, அங்கே கர்த்தருடைய செயல்பாடு வேற, கொடுக்கப்பட்ட கட்டளை வேற, நம்ம வாழ்கிற காலம் வேற. கர்த்தர் அப்படி சில காரியங்களை அந்த காலத்திற்கு ஏற்ப மாற்றும் போது நாமும் அதை புரிந்து கொண்டு மாறணும். ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறோம், நான் ஸ்ட்ரைட்டா தான் ஓட்ட பழகி இருக்கிறேன், ரோடு வளைஞ்சு போகுது. நீங்க இந்த இடத்துல வளையலன்னா என்ன ஆகும்? விபத்து தான். இஸ்ரவேலர்கள் அப்படிதான் வளைய மாட்டேன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரே மாதிரி தான். விருத்த சேதனம் தான், 10 கட்டளைனா 10 கட்டளை தான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அப்ப வேற மாதிரி மாறினது. இவர்கள் மாறவில்லை. இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், அப்படியே தான் இருக்கிறார்கள். சத்தியத்துக்கு தூரமாக, தேவனுடைய திட்டத்துக்கு தூரமாக, ரட்சிப்புக்கு தூரமாக. நீங்க இஸ்ரேல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏதோ நாங்க மாத்திரம் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை போல நினைத்து கொண்டு, ஒரு நாள் நான் எருசலேம்ல நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு 4-5 பேரும் அந்த மலை மேல அப்படி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வயசான பாட்டி, எங்களோட நிறைய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. நிறைய பல தேசத்துல இருந்து வருவாங்க. இந்தியாவில இருந்து ஒரு டீம் கேரளால இருந்து வந்திருந்தாங்க. அதுல நிறைய அந்த பெண்கள் இருந்தார்கள். இவங்கெல்லாம் போறாங்க. ஒரு பாட்டி ஒரு நாற்காலி, ஒரு சேர் போட்டு கையில ஒரு கம்பு வச்சுட்டு நல்ல பாரம்பரிய யூத உடை அணிந்து அந்த சேர்ல சம்பிரமமா உட்கார்ந்து இருக்கு. நீங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த அம்மா அந்த கோயிலுக்கு அவங்க தான் ட்ரஸ்டி மாதிரியும், அவர்கள் கையில தான் அதிகாரம் இருக்கிற மாதிரியும், அந்த கோயிலை உங்க தாத்தா கட்டின மாதிரியும் உங்களுக்கு அப்படிதான் தோணும். அப்படியே அந்த பார்வை பார்த்தது உட்கார்ந்து இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா யாருன்னு கேட்டா இந்த அம்மா கோயில் வாசல பிச்சை எடுக்கிற அம்மா. அது எப்படி பிச்சை எடுக்கும் தெரியுமா? அந்த கம்ப தரையில தட்டும், ஏய் காசு போட்டு போ, அவங்க மொழியில காசு போட்டு போ அப்படின்னு சொல்லு. ஒரு அம்மா அப்படி பார்த்துட்டு காசு போட, இது என்ன காசு, எனக்கு பிச்சையா போடுற? இல்லம்மா வேற காசு இல்லை, நாங்க கொண்டு வரல, எல்லாம் இப்பெல்லாம் இந்த இதுதான் பயன்படுத்துற கார்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்லு. காசு போட்டு போ, நான் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள், நான் உன்னை ஆசீர்வதித்து சபிச்சா சபிச்சிருவேன். காசு இல்லைன்னு சொல்லுது இந்த அம்மா. எங்க இந்த மலையாளத்துல பேசுது, காசு இல்லை அப்படின்னு. காசு இல்லாட்ட என்ன நகை போட்டுருக்கல, கலட்டி போட்டு போங்க. உண்மையில பார்த்தேன், நகையை போட்டு போ, கடவுளுடைய பிள்ளைகள், நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, பார்க்காம போற அப்படின்னு சொல்லுது. அவர்கள் இன்னும் தன்னை கடவுளுடைய பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப யோசிக்க வேணாமா? கடவுளுடைய பிள்ளை ஒரு சேர் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த அம்மா கையிலையும் காலையும் நகையை போட்டு அது வாட்டுக்கு போகுதுன்னு யோசிக்க வேணாமா? அவர்கள் சொல்றாங்க, இன்னும் அவர்கள் அப்படித்தான். அவன் கேட்கவே மாட்டான். திடீர்னு வருவான் ஒரு ஆளு, பெரிய பெரிய ரபிமார்கள் இருப்பாங்க, அழுகையின் சுவர் இருக்கக்கூடிய பகுதியில் போனீங்கன்னா திடீர்னு உங்க தலையில கை வச்சிருவாங்க. கையை வச்சுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன், காசு கொடு அப்படின்னு. ஆசீர்வதிக்கிறேன், நம்ம ஊர்ல இருக்க ஊழியனை விட பயங்கரமா இருக்கான இந்த ஆளு. இவனாவது ஒரு 4 வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு காணிக்கை கேட்கிறான், இவன் கையை வச்சுட்டே காணிக்கை கேட்கிறானே அப்படின்னு. உண்மையிலே செய்வாங்க. டக்குன்னு கையை வச்சிருவான், கை வச்சுட்டு காணிக்கை கொடு அப்படின்னு கேட்பான். ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு கேட்டா, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய், சபித்தால் சபிக்கப்படுவாய் அப்படின்னு எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு அப்படிமானு. இது ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அவங்க இன்னும் எதை நம்புறாங்கன்னா, நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று. கடவுள் அவர்களோடு இருந்தார், உண்மைதான். அந்த 40 வருஷம் கடவுள் அவர்களோடு இருந்தார். உங்க கூட கடவுள் இருந்த நீங்களே கடவுளுடைய பிள்ளைகள்னா, எங்களுக்கு கடவுள் எங்க கூட இல்ல, எங்களுக்கு உள்ளே இருக்கிறார். நாங்க அப்ப எவ்வளவு பெரிய பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம்.
நீ அவருடைய நியாய பிரமாணத்தினாலே, அவருடைய அழைப்பினாலே அழைக்கப்பட்டாய். நாங்கள் இரத்தத்தினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க எவ்வளவு பெரிய ஆளு? ஆக்சுவலா பார்த்தா நான் தான் அந்த இடத்துல சேர போட்டு உன்னை மிரட்டி இருக்கணும். நான் தான் கையை வச்சு உன்னை ஆசீர்வதி. இந்த அம்மா பயப்படுறாங்க. அப்படி ஐயா அவங்களுக்கு காசு கொடுக்கல, சபிச்சா சபிச்சிருவானே. யார் சொன்னது உங்களுக்கு சபிப்பான்னு? நீ உன் கூட வந்து கடவுள் உன் கூட நடந்தாருங்கிறதுக்கு நீ கடவுளுடைய பிள்ளைன்னா, கடவுள் என் கூட எப்பொழுதும் இருக்கிறாரு. அப்ப நான் எவ்வளவு பெரிய தேவனுக்கு எவ்வளவு நெருக்கம். அப்ப இன்னும் அவர்கள் அதை உணரவில்லை. தன்னை விட்டு அந்த பங்கு எடுபட்டு போனதையும், தேவனுடைய வரங்களும் தேவனுடைய கிரியைகளும் தேவனுடைய திட்டங்களும் தங்களை தாண்டி போனதையும் உணராமல் இன்னும் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு அது மாதிரி நம்ம மாறிடக்கூடாது என்பதற்கு தான் நம்ம இப்பவே விழித்துக் கொள்ளணும். கர்த்தர் எப்படி நகர்த்துகிறார் என்று பார்த்து நீங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி நகர்த்தப்படணும். நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பழைய பாரம்பரியங்கள்ல நம்ம அதையே முழுவதும் நம்பிக்கொண்டு பிடித்து கொண்டிராமல், இந்த கடைசியில காலம் எப்படி போகுது, கர்த்தர் என்ன கிரியை செய்ய விரும்புகிறார், கர்த்தர் நமக்கு என்ன திட்டங்களை தர விரும்புகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை வைக்கணும். சத்தியம் சேதம் அடையாதபடிக்கு. சத்தியத்தை சேதமாக்கிடக்கூடாது, அது அப்படி இருக்கணும். சாக்ரமெண்ட்ல நம்ம வந்து மாற்றங்களை செய்து கொள்ளலாம். ஒரு காலத்துல பாருங்க, கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அதே கர்த்தர் தான். சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் மாறாதவர் தான். ஆனா காலங்கள் மாறும்போது கர்த்தர் என்ன செய்யறார்? தம்முடைய திட்டங்களை மாற்றுகிறார். உன்னை ஒருவன் அடித்தால், உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தை காட்டி இப்ப சொல்றாரு. அதே ஆண்டவர் அங்க சொல்றாரு, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, பல்ல உடைச்சானா அதே பல்ல நீ உடடா அடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. யுத்தத்துக்கு போ, உன் கண்கள் தப்ப விடக்கூடாது சொன்ன கர்த்தர். இங்கே நம்மை பார்த்தா வந்து நம்ம அடிச்சா கூட பரவாயில்ல, அடி வாங்கிட்டு வான்னு சொல்ற கர்த்தர். அப்ப ரெண்டு வேறு வேறு ஆளா? ஒரே கர்த்தர். கர்த்தர் அடுத்தடுத்த பரிமாணங்களுக்கு ஏற்றபடி நம்மை நகர்த்த விரும்புகிறார். நான் குழந்தையை போல இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல உடுத்தினேன், குழந்தையை போல சாப்பிட்டேன், குழந்தையை போல நடந்தேன். இன்னைக்கு நான் வாலிபன் ஆன போது, வாலிபன் நான் வாலிபன்ல சொல்றேன், வாலிபன் ஆன போது வாலிபனை போல பேசுகிறேன், வாலிபனை போல உடுத்துகிறேன். நாங்கள் வயதான விருத்தாப்பியர்கள் ஆன போது விருத்தாப்பியர்களை போல நான் பேசுகிறேன், நடத்துகிறேன். ஆனால் நான் வெவ்வேறு ஆளா? நான் ஒரே ஆள் தான். காலம் மாற்றுகிறது. என்ன செய்யறது? அப்படிதான். அது மாதிரி கர்த்தர் ஒரே ஆள் தான். ஆனால் அந்த காலங்களுக்கு ஏற்றபடி அவர் செய்கிற கிரியைகளும் திட்டங்களும் வித்தியாசமா வருது. அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் நமக்கு கற்பிக்கப்பட்ட காரியங்களை அப்படியே இஸ்ரவேலர்களை போல விடாப்பிடியா பிடிச்சிருந்தா நம்ம அப்படியே விடப்பட்டு ஒரு தனி தீவாய் மாறி ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்டு அப்படியே அமர்ந்து விடுவோமோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கிறனால தான் நம்ம எல்லாம் சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் சாட்சி சொல்ல வெளியே புறப்படணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை அடக்கி கொள்ளாமல் அதை தேசத்திலே ஒலிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நீங்க சும்மா இருக்கிற வரைக்கும் சாத்தானுடைய பலம் பெருகி கொண்டேதான் வரும். நீங்க எப்படி யுத்தம் செய்வது பார்த்தீங்கன்னா, நீங்க ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒருவனுக்கு நல்லா சமைக்க தெரியும், ஒருவனுக்கு சர்வ் பண்ண தெரியும். அது வந்து சப்ளை பண்ண தெரியும். சப்ளை பண்ண தெரியவனுக்கு சமைக்க தெரியாது, சமைக்கிறவனுக்கு சப்ளை பண்ண தெரியாது. அப்ப ரெண்டுமே நமக்கு தெரிந்திருக்கணும். உங்களுக்கு சத்தியம் தெரியும், அதை கொண்டு போகிற முறை தெரியாது. சிலருக்கு கொண்டு போகிற முறை தெரியும், சத்தியம் தெரியாது. ஒரே வார்த்தையை வைத்துக்கொண்டு உலகம் முழுசும் சுத்திட்டு வந்துருவான். பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு வார்த்தை தான் அவருக்கு, வேற ஒன்றும் தெரியாது. இப்பதான் வந்து ஊழியத்துக்கு வந்திருப்பாரு, ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் பேசுற ஒன்னே ஒண்ணுதான். ஒவ்வொரு நாள் காலையில ஒரு ஜெபம் வைப்பாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசுவார். இன்னைக்கு நீங்க நிறைய பாருங்களேன், யூடியூப்ல டிவி சேனல்ல பாத்தீங்கன்னா தினம் காலையில வந்துருவாங்க. முதல்ல வந்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து, இன்றைய வாக்குத்தத்தம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வாக்குத்தத்தம் கர்த்தர் சொன்னார் சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசுவாங்க. நம்ம வாக்குத்தத்தத்துக்கு எதிரி கிடையாது. ஆனா வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, அதை தாண்டியும் சத்தியம் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இவர்கள் வாக்குத்தத்தத்தோட நிறுத்தி விடுவார்கள். காலையில வந்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி நீங்க சொல்லிட்டு போனோடனே அடுத்த வந்து காலையில் இந்த நாள் நல்ல நாள்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருப்பான். நமக்கு ரெண்டையும் பார்க்கும்போது இது கிறிஸ்தவ ஊழியக்காரன் ஒண்ணுமே தெரியாது. அவன் போட்டுக்க பட்டக்கிட்டே பார்த்தா வித்தியாசம் தெரியும். செய்தி ஒரே செய்தி தான். இவர் நல்ல நாள் இனிய நாளும் பாரு, அவர் வருவாரு, நீ வந்து உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவாரு, உன்னை கீழாக்காமல் மேலாக்கு, இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த 4 வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குவாரு, கட்டடம் வாங்குவாரு, பில்டிங் வாங்குவாரு, கார் வாங்குவாரு. என்ன பாச யோசிக்கிறீங்க கேட்டா, ஹெலிகாப்டர் வாங்கலாமா, பிளேன் வாங்கலாமான்னு யோசிக்கிறேன் பாரு. நீங்க அவர்கள் பேசுகிறதை நீங்கள் சாரம் எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு வெளியே உங்களுக்கு அனுபவம் இருக்குமா இல்லைன்னு தெரியல. நான் பல இடத்துல போனாலும் தெரியும், பாஸ்டர் பேசுறதுல 1000ல் 1 பேச மாட்டான். அவன் தெரியாதவனுக்கு. உங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்களே, உங்களுக்கு இதுக்கு முன்னால உங்களை கொண்டு போனார்களே, இந்த ஊழியக்காரர்களுக்கு தெரிந்த சத்தியத்துல ஒரு பிட்டு தெரியாதவர்களுக்கு
ஆனால் ஒரு சின்ன விஷயத்த எப்படி அப்படியே வந்து கார்னிஷ் பண்ணி அழகுபடுத்தி அதை கொண்டு போவது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ரோட்டு ஓரத்தில் ஒரு தள்ளு வண்டியில் ஒரு அம்மா வச்சு இட்லி ஊற்றிட்டு இருக்கோம். ஒரு இட்லி வந்து 1 ரூபான்னு சொல்லும் அல்லது 2 ரூபான்னு சொல்லணும் வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு 5 இட்லி சாப்பிடும். ஸ்டார் ரோட்டில் போய் ஒரு இட்லி கேட்டிங்கன்னா ஒரு இட்லியினுடைய விலை 120 ரூபா, வாயில் வைக்க முடியாது. அந்த இட்லியை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனு, ஒரு ஃபோர்க்கு, ஒரு கத்தி கொடுப்பான். அதை சுற்றி அப்படி முட்டைக்கோஸ் இலை வச்சுருப்பாங்க. அப்புறம் 2 முந்திரி பருப்பு அப்படி லைட்டாக அப்படி தூவிருப்பான். ஒரு இட்லிக்கு 160 ரூபான்னு சொல்லுவான். இதை சாப்பிட்டுட்டு டிப்ஸ் வேறு கொடுக்கணும். டிப்ஸ் கொடுக்கலன்னா வெயிட்டர் உங்களை பிச்சைக்காரன் மாதிரி பார்ப்பான். வந்துட்டான் ஹோட்டலுக்கு அப்படிமா. வெளியே கார் நிறுத்தினா பார்க்கிங்கில் அங்கே வந்து அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கணும். ஒரே இட்லி தான், இதை விட அது ரொம்ப மட்டமான இட்லி தான். இங்கே வைத்து நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய விலை 2 ரூபாய்க்கு மேலே போகாது, 1 ரூபாய்க்கு மேலே போகாது. ஆனால் அங்கே வைத்து கொடுத்தால் 150 ரூபா. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த இட்லி எப்படி அழகுபடுத்தி கொடுக்கறது, எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவர்களுக்கு அது தெரியுது, இவனுக்கு தெரியல. அதனால தான் ரோட்டோரத்தில் வந்து அந்த வண்டி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தெரியல நமக்கு. அப்போ ஒன்றுமே இல்லாதவர்கள் இவ்வளவு செய்யும்போது எல்லாம் இருக்கிற நம்ம ஏன் கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கன்னு கேட்குறேன். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அவங்ககிட்ட மனுஷன் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஞானம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. நம்ம இடத்தில் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் இருக்கிறார். நம்ம அதை விட பெரிய ஆள் இல்லை. அப்ப நமக்கு நம்ம பலம் தெரியணும். யானைக்கு தன் பலம் தெரியற வரைக்கும் தான் பயப்படும். நம்ம எல்லாம் பார்த்தோம்னா பயப்படுவாங்க. யானைக்கு தன் பலம் தெரியலைன்னா நம்மளால அதை பிச்சை எடுக்க வச்சிருவான். கடையாக போய் தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்கான்னு இப்படி போய் கையன்னு பார்த்துக்கிறேங்க. அந்த யானைக்கு ஒரு நிமிஷம், அதுக்கு சில நேரத்தில் அந்த தன் உணர்வு இல்லாமல் மதம் பிடிக்கும். அப்போ தான் அது யாருன்னே தெரியும். அதுக்கு மறுபடியும் அதை கட்டினோடனே கட்டிக்கிறோம் பேசாமல். அப்போ உங்களுக்கு உங்கள் பலம் தெரிகிற வரைக்கும் நம்ம இப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்போம். சத்தியத்தை பாஸ்டர் பேசுவாங்க, நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்பீங்க, நம்ம எல்லாம் கூடி அப்படி ஆராதனை பண்ணுவோம், கலந்து போவோம், இப்படி இருப்போம். இது வெளியே போகணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். வெளியே போகணும். புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பதில் பிரதானமானது வந்து ப்ரபகேஷன், அதை பரவச் செய்வது என்பதுதான் பிரதானமானது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க எங்கும் புறப்பட்டு போய், அப்படித்தானே சொன்னாங்க. அதானே, நம்ம ஒரு இடத்துல உட்கார்வதற்காக படைக்கப்படவில்லை. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. ஓடினால்தான் அதுக்கு பேர் ஆறு, நின்றுச்சுன்னா அது பேர் சாக்கடை. தண்ணி ஓடணும், ஓடுற வரைக்கும் அது ஆறு. எத்தனையோ ஊரை தாண்டி வரும், அங்கங்கிருந்து வரும். பல இடங்களை துணி துவைக்கிற இருப்பான், எருமாடு குளிச்சுட்டு இருக்கும், தண்ணி ஓடும். ஓடுகிற தண்ணி தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டே வரும். அப்படித்தானே சாப்பிட்றோம். ஆற்று தண்ணி இங்கே வருது, வைகை ஆற்று தண்ணி ராமேஸ்வரத்துக்கு வராது, ராமநாதபுரம் வரைக்கும் வருது. ஆற்று தண்ணி வருது. ஆற்று தண்ணி வர்ற வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மதுரையில் வரும்போது ஒரு பெரிய குரூப் துணி துவைச்சு காய போட்டிருப்பான். ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அதனுடைய கழிவுகள் அங்கே வந்து விழும். சில நேரத்தில் மாடு குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த தண்ணி மாசுபடாமல் வருதே, அது வந்தவுடனே ஆற்று தண்ணி வந்துருச்சுன்னு பிடிச்சி நம்ம வந்து குடிக்க ஆரம்பிச்சிடறோமே. இதே தண்ணி நின்று விட்டால், நின்றுச்சுன்னா எப்படி சுத்திகரிக்கப்படும்? அப்போ ஓடினால்தான் அதுக்கு பேர் ஆறு, நின்றுச்சுன்னா சாக்கடை. அப்போ நாம ஆயத்தப்படுத்தப்பட்டு நம்ம எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை மாத்திரமல்ல சத்தியத்தையும் சாட்சியாக அறிவிக்கணும். அதுதானே கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம அதை எப்படி கொண்டு போறது, ஜனங்கள் இடத்துல அதை கொண்டு போய் எப்படி சேர்ப்பது, கடைசி காலத்தில் இது நமக்கு எதுக்கு தேவை என்பதை பற்றின சில காரியங்களை நம்ம பேசுவதற்கு தான் இந்த 2 நாட்களை அவகாசமாக நம்ம எடுத்திருக்கிறோம். கன்வென்ஷன் கூட்டத்தில் நம்ம பேசும்போது எல்லாரும் வருவாங்க. அந்த இடத்துல நம்ம எதையும் வெளிப்படையாக பேசவும் முடியாது, சொல்ல வேண்டிய சபைக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல முடியாது. ஏன்னா பல இடத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. போன செப்டம்பரில் நடந்த கூட்டத்தில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் பல சபைகளை சேர்ந்தவங்க, கேத்தலிக் பேக்ரவுண்டில் இருக்கவங்க, ஹிந்துஸ் கூட வந்திருந்தாங்க. அப்போ அவர்களை உட்கார வச்சு நம்ம இதெல்லாம் பேச முடியாதுங்கிறது தான் நானும் பாஸ்டரும் பேசி தனிப்பட்டு நம்ம ஒரு சின்ன கூட்டத்தை ஏற்பாடு செய்து இது மாதிரி விஷயங்களை நம்ம முக்கியமாக பேசணும். கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? திருச்சபை துவக்கப்பட்ட காலத்தில் சபைக்கு கர்த்தர் ஒரு வேலை வச்சிருக்கலாம். இப்போ நம்ம அடுத்த கால பரிமாணத்துக்குள்ளே வந்துட்டோம், கடைசி காலம். இப்போவும் சபை அதே தான் செய்யணுமா, அது வேற ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா எக்ஸ்ட்ராவா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ கடைசி காலம் என்பது நீங்கள் முதல் நூற்றாண்டில் பார்த்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த காலத்துக்கும் இப்போதுக்குமே நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பார்க்க பார்க்க மாறிக்கிட்டே வருது. பார்க்க எனக்கு எங்கள் வீட்டில் முதல் முறையாக டெலிஃபோன் வந்தது ஞாபகம் இருக்குது எனக்கு. டெலிஃபோன் அதுக்கு முன்னால் எங்கள் அப்பா ஒரு அரசாங்கத்தில் அதிகாரியாக வந்து வேலை செஞ்சாங்க, தாசில்தாராக இருந்தாங்க. ராமேஸ்வரத்தில் தாசில்தாராக இருந்தாங்க, ஸ்பெஷல் தாசில்தாராக இருந்தாங்க.
அகதிகள் முகாம் பக்கத்தில் மண்டபம் கேம்ப், நான் அங்கே தான் படித்தேன். எங்கள் அப்பா அதுக்கு தான் வந்து பொறுப்பாளராக இருந்தார். அதில் இருந்தாங்க. இங்கேருந்து கப்பலில் வரவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது. ஃபோனை நான் பார்த்தது கிடையாது. ஃபோனில் சினிமாவில் இல்லையாவது பார்த்தது தான். ஃபோனில் நான் பேசினது கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ஊழியத்துக்கு வந்து பல வருஷத்துக்கு பிறகு தான் முதல்ல ஃபோன்லேயே பேசினேன். அது வரைக்குமெல்லாம் கடிதம் தான், லெட்டர் தான். அப்படியே எழுதி போட்டு, ஒரு கல்யாணமாகி பொண்ணு மாப்பிள்ளை போச்சுன்னா மாப்பிள்ளை போய் சேர்ந்த உடனே லெட்டர் போடுங்கன்னு சொல்லுவார். அவர் ஒரு சின்ன கடிதம் வாங்கி மாமா வந்து சேர்ந்தோம்னு கடிதம் எழுதுவார். இப்போ அப்படி இல்லை. பஸ்ஸில் ஏறினோடனே உடனே ஒரு மெசேஜை போடுவார், மாமா பஸ்ஸில் ஏறி விட்டோம், பஸ் நம்பர் இதுன்னு போடுறான். பாதி தூரம் போன உடனே அடுத்து இப்போ தான் காஃபி கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்து அதே அனுப்பிடுறான். அப்படியா, பார்த்து போங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். அப்போ இப்போ நம்ம போகும்போது அப்படியே கமெண்ட்ரி எல்லாம் தெரிகிறது. எங்கள் வீட்டில் முதல்ல ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தது, அப்போ கனெக்ஷன் கொடுத்து நான் இப்போ வந்து ஊழியத்துக்கெல்லாம் வந்துட்டேன். ஃபோன் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் பழியாக காத்திருக்கிறோம், பெல்லுகள் அடிக்காதா, யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. அந்த காலகட்டங்களில் ஒரு தெருவில் ஒரு லாயர் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், அல்லது யாராவது ஒரு பெரிய ஒரு கடைக்காரர் இருந்தாருன்னா ஒரு வீட்டில் ஃபோன் இருக்கும். மற்றபடி யார்கிட்டையும் சாமானியமாக இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் மூலம் தகவல் சொல்லணும்னா தபால் ஆஃபீஸ்லேருந்து ஆள் வந்து கூடுவான். பிபி கால் போட்ட உடனே ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லுவார். நம்ம போய் அங்கே உட்காந்துருக்கணும், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும். திடீர்னு சார் உங்கள் ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லி இங்கேருந்து ஏதோ தட்டுவார். நம்ம ஃபோன் எடுக்கும், நம்ம பேசுவோம். கரெக்டாக 1.5 நிமிஷம் தான். அங்கேருந்து சொல்லுவாங்க கட் பண்ண போகிறேன், உடனே கொஞ்சம் நேரத்தை கூட்டி கொடுங்க, எக்ஸ்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் ஒரு கால் நேரத்தை கொடுப்பாங்க, அப்படியே பேசணும். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மண்டையாக இருக்கும். அதில் பேசுறதுக்கு நேராக போய் பேசிட்டு வந்துடலாம், அவ்வளோ சத்தமாக பேசணும். அப்படி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியா இருக்குது, கையில் ஃபோனு. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 7 ஃபோன் இருக்குது. அதில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மாறும்னு நல்லா இருக்கும், ஃபோனை தூக்கி போட்டுருவான். வீட்டில் எத்தனை சார்ஜர் கிடக்கு, ஒரு வீட்டில் போய் நீங்கள் ட்ராயர் எத்தனை சார்ஜராக கிடக்கு, ஃபோனாக இருக்குது. இவர் கையில் புதுசு வச்சுருப்பாங்க. குழந்தை பாருங்களேன், ஃபோனை கொடுத்தா தான் விளையாடுது, சாப்பிடுது. எங்கள் தாய்மார்கள் எல்லாம் நிலாவை காட்டியே சாப்பிட வச்சு ஏமாற்றிட்டாங்க எங்களையெல்லாம். நிலாவை பாரு, நிலாவை காட்டுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிடணும்னா பூச்சாண்டி. இதை காட்டி தான் எங்களை மிரட்டினாங்க. இப்போ அப்படி இல்லை, பிள்ளை கேட்கறது ஃபோனை கொடு சாப்பிட்றேன். நான் பார்த்தேன் எங்கள் குரூப்பில் ஒரு பையனுடைய அவனுக்கு பிறந்த ஒரு சின்ன குழந்தை ஃபோனை கொடுத்தா அதாவே அன்லாக் பண்ணி அதாவே பாஸ்வேர்ட் போட்டு கரெக்டாக உள்ளே போய் யூடியூப் பார்த்து பாட்டு போட்டு ஆட ஆரம்பிக்குது. யார் சொல்லி கொடுத்தா? அப்போ இந்த காலம், இப்போ காலம் மாறிடுச்சுல, வெளியே உலகம் மாறிடுச்சு. நம்ம மாத்திரம் அப்படி இருந்தோம்னா அது எப்படி செல்லுபடி ஆகும்? அப்போ நம்ம அது மாதிரி வந்து மாற சொல்லலை. இப்போ இதில் நம்ம கர்த்தருடைய செய்தி எப்படி கொண்டு போகணும், இந்த சமுதாயத்தின் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தை செய்தியை சத்தியம் சேதமாகாமல் எப்படி கொண்டு போகணும், அதை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். காலம் மாறிவிட்டது. அப்போ இந்த காலம் இப்போ கடைசி காலத்தை நோக்கி போகிறது. கர்த்தருக்கு முதல் நூற்றாண்டில் இருந்த அதே திட்டம் தான் இந்த கடைசி நூற்றாண்டிலும் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த சமுதாயத்தை சந்திக்க தேவன் கண்டிப்பாக வேற ஒரு சில திட்டங்களை வச்சுருப்பாங்க. அப்போ அது என்ன என்பது நமக்கு தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய ரகசிய வருகை வரப்போகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ காலங்கள் கடைசி ஆகிவிட்டது, நமக்கு தெரிந்து விட்டது. எதை தொட்டாலும் சயின்ஸு, எதை தொட்டாலும் விஞ்ஞானம். ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு புது விஞ்ஞானம் வந்திருக்கு. ஏஐன்னு சொன்னால் ஒரு ஆள் மாதிரி அப்படியே ஒரு பிம்பத்தை உண்டாக்கி விடலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல நிறையா இருக்குது. ஏஐயில் ஒரு ஆள் மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கி விடலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் மாதிரியே இருக்கும், அப்படியே ஆள் மாதிரியே இருக்கும், என்னை மாதிரியே இருக்கும். அந்த பிம்பத்துக்கு நான் ஒரு செய்தியோ எதையோ கொடுத்தா அதை அப்படியே அதை வந்து பேசிடும், அப்படியே பேசிடும். ஆள் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, மனுஷ மாதிரியே இருக்கும், 3 டைமென்ஷனில் இருக்கும் அது. இப்போ இதை வைத்து வெளிநாடுகளில் சபை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சபையில் பாஸ்டர் இப்போ பாம்பேக்கு போகணும்னு சொன்னால் ஏஐ பாஸ்டர் இங்கே வச்சுட்டு பாஸ்டர் தாராளமாக அங்கே போகலாம். இவர் மாதிரியே இருக்கும் அந்த பாஸ்டர். இவர் வருவார், அதே மாதிரி பேசும், அதே மாதிரி திட்டுவார், அதே மாதிரி உங்களுக்கு செய்தி சொல்லுவார், பாட்டு பாடிட்டு போயிடுவார் அவர். உண்மையிலேயே நீங்கள் போய் பாருங்கள், ஏஐ பாஸ்டர் இப்போ இருக்கிறாங்க, ஏஐ கல்ச்சர். இப்போ இந்த ஏஐயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பழைய காலத்தில் செத்து போனாலாம் தோண்டி எடுக்க முடியுது. இப்போ வாக்குத்தத்த செய்தி நான் சொன்னேனே, இப்போ வெளிநாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமான வாக்குத்தத்த செய்தியை காரியத்தை பேசும்போது பாஸ்டர் பேச மாட்டார், ஊழியர் பேச மாட்டார், இயேசுவே வந்து பேசுவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை சொன்ன அப்படி மறைஞ்சிருவார். உண்மையிலே பாஸ்டர் இப்போ இருக்கு. இப்போ என்ன செய்யறது? இதெல்லாம் இப்போ வந்து மாறிக்கொண்டு வருகிறது. ஜனங்களை பொய்யான அற்புதங்களை செய்ய வைக்க முடியும். திடீர்னு ஒரு ஆள் மாதிரி வந்து நிற்கும் மனிதர்கள் நடுவில். அது ஆளா பொம்மையா பிம்பமா தெரியாது. ஏஐ
அது சொல்லுகிறார்கள், அதை உருவாக்கினவர் சொல்லுகிறார்கள், இலான் மஸ்க் போன்ற பெரிய விஞ்ஞானி சொல்றாங்க, இனி 3 வருஷத்துக்குள்ள ஏஐ அதுதான் இந்த உலகத்தை ஆளப்போகிறது. ஏஐ ஆள்க நல்ல மனிதர்களோட இப்படி அவர்கள் உருவாக்குகிற அந்த பொம்மைகள் பிம்பங்கள் இருக்கு பாருங்க, மனிதர்களோட மனிதர்களாக கலக்கப்பட போகிறது. கண்டுபிடிக்க முடியாது, கூடவே நடக்கும். இப்பவே நிறைய வீட்டில் அந்த பொம்மைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா வேலை செஞ்சு வச்சிரும். இது கொஞ்சம் முன்னால பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் முன்னால உள்ள காலங்கள் வந்து ரோபாட் இருந்தது. ரோபாட்டை பார்த்தா பயமா இருக்கும், தலையெல்லாம் அப்படி ஹெல்மெட் போட்டவன் ஆன்னு கத்தும். இப்போ அப்படி இல்லை, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆள் மாதிரி, ஒரு பெண் மாதிரி, ஒரு வேலையாள் மாதிரி செஞ்சு அப்படியே வந்து நிற்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு அது வாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறோம். இப்போ இதை ஜனங்களோட ஜனங்களாய் கலந்து ஒரு புதிய பாப்புலேஷனை உண்டாக்குறாங்க. புதிய பாப்புலேஷன், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வரும் பாருங்களேன். இப்போ நம்ம போய் அங்கே சுவிசேஷம் அறிவிச்சு, ஆனால் நம்ம பாருங்க இன்னும் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால், அந்த பழைய ட்ரம்மை மாற்றலை. இப்போ தான் எதுவும் மாற்றிருக்கீங்க நீங்கள், பழைய ட்ரம்மை மாற்றலை, அந்த கப்பாஸ் அந்த இது மாற்றலை, டேமரின் மாற்றலை, மெகாஃபோன் சர்ச்சஸை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இப்போது ஒரு காலத்தில் விக்ஸ் கம்பெனிக்காரங்களாம் பேசிகிட்டு இருந்தான், இப்போ நம்ம தான் அது விடாப்படியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இப்படி போய் ஒரு கிராமத்தில் சொல்லி கொண்டிருக்கும் போது, ஒருவன் ஒரு ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை வானத்தில் அப்படி தோன்ற மாதிரி காண்பிச்சு, நீங்கள் எல்லாம் அதை நம்ப வேண்டாம், நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, மரத்தில் பால் வடிஞ்சா கூட போய் விழுந்துருவான். உடனே பொங்கல் வச்சு ஆடு வெட்டி இப்படி ஒரு ஆள் மாதிரி ஒரு பிம்பம் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் எல்லாருக்கும் சாமி வந்துடும் கீழே நம்ம ஊரில். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்வது? இந்த போட்டி எப்படி சமாளிக்கிறது? நமக்கு இதை பற்றி தெரியாதே. யார் உங்களுக்கு வந்து எந்த விழிப்புணர்வை கொடுக்கிறது? இப்படிலாம் வரும் அப்படின்னு எப்படி கொண்டு வர்றது? இதெல்லாம் உள்ளே வருது. இந்த காலத்தில் எப்படி ஊழியம், இந்த காலத்தில் எப்படி ஜனங்களை சந்திக்கிறது, இந்த காலத்தில் சத்தியத்தை எப்படி கடத்துவது, சத்தியத்தை எப்படி இதில் பரவ செய்வது? நம்ம யோசிக்கணும்ல, சத்தியத்தை எப்படி பரவ செய்யணும் யோசிக்கணும். இப்படிப்பட்ட காலங்களில் எப்படி கொண்டு வர்றது, எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது? இதில் நம்ம பின்தங்கி விட்டால் இந்த தீமையான காரியங்கள் நவீன வடிவம் எடுத்து வெவ்வேறு மாதிரி வேற ரூபங்களில் கலந்து போக ஆரம்பிச்சிரும். அதனால இந்த காலகட்டங்கள் உண்மையான சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் தங்களை புதுப்பித்து கொண்டு இவைகளை எதிர்க்க திராணியோடு இருக்கணும். எதிராளி எப்படி வரானோ அப்படி போனால் தானே சண்டை போட முடியும், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் அலெக்சாண்டர் த கிரேட், அவர் பேரே மகா அலெக்சாண்டர், ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. மகா அலெக்சாண்டர் அவர் போகிற இடத்துலலாம் வெற்றி. ஒரு நாட்டில் போய் அந்த நாட்டில் சண்டை போடுறதுக்கு முன்னால் என்ன செய்வாராம், அலெக்சாண்டருடைய குதிரையில் அவருடைய கிரீடத்தையும் அவருடைய பட்டயத்தையும் அது மேலே வச்சு கட்டி குதிரையை அந்த ஊருக்குள்ளே அனுப்புவாங்க. அப்படி அந்த நாட்டு ராஜா அந்த குதிரையை பார்த்து அந்த குதிரையை பிடிச்சி தன்னுடைய கிரீடத்தை அதில் வைத்து தன்னுடைய கத்தி அதில் வச்சு கொஞ்சம் அதுக்குண்டான சில காணிக்கை பொருள்கள் எல்லாம் வச்சு அனுப்பிட்டா, சண்டைக்கு நாங்கள் வரல ஐயா, நானே வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டேன், வேணாம் வெட்டு குத்து கப்பம் கட்டிடுறோம், வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எவனாவது பிடிச்சி கட்டிட்டானா செத்தான், அவ்வளோதான், உள்ளே வந்துடுவான். இந்த கிரேக்க நாட்டு படைகள் உள்ளே வந்து நாட்டை பிடிச்சிருவாங்க. அலெக்சாண்டர் போன இடத்துல எந்த இடத்துலையும் தோற்று போகலை, போன இடத்துல எல்லாம் ஜெயம் ஜெயம். அலெக்சாண்டரை படித்தாலும் ஒரு பெரிய ஹீரோ, கத்தி எடுத்தாருன்னா அவ்வளோதான். தேசிங் ராஜாவை பார்த்தா கத்தி எடுத்தா அவ்வளோதான். அப்படி நிறைய பேர் நம்ம பார்த்தா, அந்த பிருத்திவிராஜ் கத்தி எடுத்தாருன்னா அவ்வளோதான், பயங்கரம். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒருவேளை இப்போ நடக்கிற ஒரு யுத்தத்தில், இப்போ இஸ்ரேலில் சண்டை நடக்கிற, அலெக்சாண்டர் வந்துட்டாருன்னு வச்சுங்க, ஒரு குதிரையில் அந்த பழைய ஹெல்மெட்டை போட்டு அந்த பெரிய தலை சீரா போட்டு பட்டயத்தோடு, டேய் யாராது நான் இல்லை என்று சொன்னா சண்டை போட்டு கொண்டிருக்கிறேன், இப்போ நடுவில் அப்படி குதிரை விட்டார்னா இப்போ இருக்கிற இராணுவம் என்ன சொல்லும்? அவரை யாரா கோமாளி உள்ள நடுவில் போறான், தள்ளிப்படா மேலே பட்டுறப்ப சொல்லும். அந்த காலத்தில் அவன் வீரன், இந்த காலத்தில் வச்சுல கோமாளி. ஒரு நிமிஷத்தில் அடிச்சிருவான். இப்போ அவன் வச்சிருக்கிறதுல வெப்பன்ஸ், லேசர் பீம்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆயுதங்களுக்கு, சேட்டலைட் மேலே இருந்தே சண்டை போடுறான். வயநாட்டில் பாருங்க, உள்ளே போனவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அது உள்ள போனா மண்ணுக்குள்ள பல ஆடி உள்ள போன மனிதன் உயிரோடு இருக்கிறான்னு பார்த்து சொல்லிடுறதே, ஹார்ட் பீட் இருக்குதான் பார்த்து சொல்லிடுறதே. இப்ப அலெக்சாண்டருடைய ஜம்பம் இங்கே பலிக்குமா, செல்லுபடி ஆகுமா? அலெக்சாண்டர் சாதாரண ஆளு கிடையாது, யுத்த வீரன் தான், யுத்த புருஷன் தான். அவன் வச்சு அந்த குதிரை பலமானது தான், பட்டயம் சரியானது தான், தலைச்சீரா சரிதான், சண்டை கலைகள் தெரிந்தவன் தான். அது அந்த காலத்துக்கு ஐயா, இந்த காலத்துக்கு இல்லை. அது இவன் உள்ளே போனால் இனி ஜெயிக்க முடியாது, ஒரு நிமிஷத்துல பிடிச்சி கட்டிடுவாங்க. உண்மையில அலெக்சாண்டர் தானான்னு பார்ப்பாங்க. ஆமா, அவர் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டிஎன்ஏ கொண்டு வந்து கண்காட்சியில் வச்சு காசு ஆக்கிடுவான், நம்மால் டிக்கெட் போட்டு.
அலெக்சாண்டர் பிடிச்சி வச்சிருக்கிறோம், பார்க்க வாங்க, அவரை தொட்டு பார்க்கறதுக்கு எவ்வளவு, நேராக பார்க்கறதுக்கு எவ்வளவு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு எவ்வளோன்னு வச்சிருவான். அவ்வளோதான். இன்னும் போய் அவனை கும்பிடுவானா ராஜாவை? இதே தான். நீங்கள் ஒரு காலத்தில் நம்ம வந்து முதல் நூற்றாண்டு ராஜாக்கள் தான் சபை நடத்து, எல்லாம் சரிதான். இப்போ வேற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே, வேற மாதிரி ஒரு காலம் இருக்கே, இன்னும் அது எப்படி செல்லுபடி ஆகும்? நம்ம ஒன்றிலிருந்து அடுத்ததுக்கு அது ஏற்ற மாதிரி மாறி, ஏன்னா அப்போ தான் உள்ளே கொண்டு போக முடியும். அதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் போன சர்ச்சு நான் தான் சொன்னேனே, நாங்கள் வந்து 7 ஹார்ஸ் பவர் உள்ளவங்க, 7 உபதேசம் எங்களுக்கு, வெள்ளைச்சட்டை தான் போடணும் அப்படிலாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. முதல்ல அப்போ ஒரு எலக்ட்ரானிக், இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களே இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கீங்களே, இதனுடைய வடிவம் வந்து 1 அடி நீளத்தில் இருந்தது. அது பேர் விஎல் டோன் அப்படின்னு பேர். விஎல் டோன் சின்ன பட்டன் இருக்கும். இதை அமுக்குனீங்கன்னா, ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா ஃபிடில் மாதிரி கேட்கும், இந்த வயலின் சத்தம் கேட்கும். இன்னொரு பக்கத்தை அமுக்குன்னா ஃபேண்டசி ஃப்ளூட் மாதிரி கேட்கும். இன்னொன்று அமுக்குனா ஃப்ளூட் மாதிரி கேட்கும். இன்னொன்று அமுக்குனீங்கன்னா ஹார்மோனி மாதிரி கேட்கும். இன்னொன்று அமுக்குனீங்கன்னா இந்த எக்ஸலஃபோன் சொல்லி பில் மாதிரி டாங் 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 சத்தம் கேட்கும். அதை ஒருத்தன் வாங்கிட்டு வந்தான். நான் சொல்வது 1980களில் 79ல் நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் அதை ஒருத்தன் வாங்கிட்டு வந்துட்டான். பாஸ்டர் ஐயாட்ட கொண்டு வந்து காண்பித்தார். அதை பாஸ்டர் சர்ச்சில் வாசிக்க முடியுமான்னு கேட்டான். அவன் எப்போ சொன்னார், அப்போல்லாம் எங்கள் சர்ச்சில் இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம், பிஎஸ் சிஸ்டம்லாம் கிடையாது. சும்மா தான் பாட்டு பாடுவோம், ட்ரம் வச்சு டம் டூம்னு அடிப்போம், ட்ரம்மில் எல்லா மாதிரி பீட் அடிப்போம் நாங்கள், அதில் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், அவ்வளோதான். அப்போ அவர் சொன்னார், இதெல்லாம் இங்கே உள்ள வாசிக்க முடியாது தம்பி, அதுக்கு உண்டான நம்மகிட்ட வந்து பிஎஸ் சிஸ்டம் கிடையாது, இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம்லாம் கிடையாது, சும்மா வாசிக்க முடியுமான்னு கேட்டார். சும்மா வாசி அது பூனை கத்துற மாதிரி பக்கத்துலாம் கேட்கும், தூரமாக கேட்காது. நானே கொண்டு வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சு வாசிக்கிறேன்னு சொன்னார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார் எங்கள் பாஸ்டர். நல்ல ஞாபகம் இருக்குது, ஏன்னா எனக்கு மியூசிக்கில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி, அதனால் அதெல்லாம் பார்ப்பேன். அதை பார்த்த உடனே அவன் வந்து போட்டு காமிக்கிறான், இந்த பட்டன் இப்படி தள்ளிட்டு வாசிங்கன்னா வயலின் சத்தம் கேட்கும், இந்த பட்டனை நடுவில் தள்ளிட்டா ஒரு ஃப்ளூட் சத்தம் கேட்கும், இந்த பக்கம் தள்ளிட்டா அக்காடின் வாசிக்கிற சத்தம் கேட்கும். ஒரே கருவியில் இவ்வளவு இருக்குது. ஓஹோ, அப்போ இதை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்ட்டார் பாஸ்டர். அவனுக்கு இல்லை பாஸ்டர் நல்லா இருக்கும். இல்லை ஃப்ளூட்னா ஃப்ளூட் தானே வாசிக்கணும், இது ஏன் வயலின் வாசிக்கிறதுன்னு கேட்டார். அவன் என்ன சொல்லுவான் பாவம், 10 பேரை ஃப்ளூட்டு வயலினை கூட்டு வரக்கு பதில் ஒரே கருவி போதும்னு. அப்போ இது அக்காடின்னு சொன்னால் நீ அக்காடின்னு தானே வாசிக்கணும், இது ஏன் கிட்டார் வாசிக்குது அப்படின்னு கேட்குறான். தெரியல பாஸ்டர், ஒரு இதுக்குள்ளே வச்சிருக்கிறான். ஒரு இதுக்குள்ளே 10 வச்சிருந்தா அதுக்கு பேர் லேகியோன். லேகியோனை சர்ச்சில் பயன்படுத்தலாமா? பிசாசு வெளியே போடான்ட்டார். அவ்வளோதான். அப்போ எங்களுக்கு அதை புரிந்து கொள்கிற சக்தி இல்லை. அப்படி நம்ம அப்படி வந்து ஒதுக்கினதுனால இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திரம் இல்லை, லைட்டை போடுறான், புகை விடுறான், வந்துட்டான் உள்ள அடுத்த குரூப். நீங்கள் அன்றைக்கு சரியாய் நடுநிலையாக இருந்திருந்தால் இந்த குரூப் எப்படி உள்ள வந்திருக்கும்? போட்டு கட்டின உடனே இவன் போய் இவன் என்ன செஞ்சிருப்பான், நிச்சயமா அவன் எவன்ட்டையா போய் கேட்டிருப்பான், வா மாப்பிள்ள நம்ம வாசிப்போம் சொல்லி அவன் போட்டு லைட்டை போட்டு புகையை விட்டு ஆடை விட்டு வேற மாதிரி ஆக்கிட்டான். இது உண்மையிலே நடந்தது, நான் எதையும் கூட்டி குறை சொல்ல, நான் கண்ணால் பார்த்தது. பாஸ்டர் இதே வார்த்தை சொன்னார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள 10 வாத்திய கருவி இருந்துச்சுன்னா அது பேர் லேகியோன். ஏன்னா நாங்கள் அநேகராக இருப்பதால் லேகியோன் சொன்னானா இல்லையா? ஆமாம். அப்புறம் எதுக்கு அதை தூக்கிட்டு வந்த, வெளியே எடுத்துகிட்டு போ அப்படின்னா, வெளியே எடுத்துட்டு போனால் அவன் ஆளையே காணாம அப்புறம் அது வேற கதை. அப்போ பாருங்கள், நம்ம வந்து சில விஷயங்கள் அப்படி விட்டாப்படியா உடும்புப்படியா இருக்கிறோம் பார்த்தீங்களா? அது நம்மை ஜனங்களிடத்திலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்படலை, உங்களை பிரித்து விட்டுட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்மை பிரித்து விட்டார்கள் அவர்கள். சரி வராது இதுன்னு. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் என்பது வேற, அவருடைய பாவத்துக்கு உடன்படாமல் இருப்பது, அவர் வைத்திருக்கிற பாரம்பரியத்துக்கு உடன்படாமல் இருப்பது. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவன் சொல்லிட்டு வெள்ளச்சட்டையை போட்டு உள்ள உட்காந்து ஜாதி பேசி கொண்டிருப்பான். நீ எதுல பிரித்தெடுக்கப்பட்ட? உள்ள உட்காந்துட்டு ஜாதி, நாங்க இந்த ஜாதி அந்த ஜாதி. ஏன் பெந்தகோஸ்தே சபையில ஜாதி இல்லையா? அப்ப அதுல நீங்க பிரித்தெடுக்கப்படலை இன்னும். அப்ப பிரித்தெடுக்கப்படுவது என்பது வேறு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் என்பது வேறு. நம்ம உலகத்தில் இல்லாத மாதிரி வந்து அந்த உலகத்தான் போல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா, உலகத்தானுடைய தவறு போல தான் இருக்கக்கூடாது. உலகத்தான் போல தான் நம்மளும் இருக்கோம். நீங்க சொல்லுங்க, உலகத்தார் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றீங்க, ஏதாவது வேற சாப்பிட்றீங்களா? மண்ணா தான் சாப்பிடுவோம், மண்ணால தான் வந்து குழம்பு வைப்போம், இப்படியா தான் செய்றீங்களா? உலகத்தான் வாங்குற அதே காய்கறி தான் நீங்கள் வாங்குறீங்க. அப்ப உலகத்தார் போல எந்தெந்த இடத்துல இருக்கணும், எதுல வந்து வித்தியாசப்படணும், நம்ம அது கூட பிரிக்க தெரியாதா நமக்கு? அதுதான் நம்ம இன்றைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நாம் வாழ்கின்ற கடைசி காலத்துல கர்த்தர் வேறொரு புதிய பரிமாணத்துல, வேறொரு புதிய திட்டத்திலே நம்மை நகர்த்த விரும்புகிறார். ஏன்னா முதல் நூற்றாண்டுல சபை ஆரம்பித்த போது சபை பிளான்டேஷன் நடந்தது. நடுப்பட்ட காலங்களிலே சபை வளர்க்கப்படுகிறது. கடைசி காலத்திலே சபை அறுவடை செய்யப்பட போகிறது. அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குமில்ல. நாங்கள் அன்னைக்கு போய் விதை போட்டோம்னு சொல்லி இப்போ நீங்கள் விதை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? விதைப்பதற்கு ஒரு காலம், வளர்ப்பதற்கு ஒரு காலம், அறுப்பதற்கு ஒரு காலம்.
இப்ப நம்ம அறுவடை காலத்துக்குள்ள போறோம். இப்ப நம்ம அதே விவசாயி தான் இப்ப வேற மாதிரி போறான். அன்னைக்கு அவன் விதை கூட எடுத்துக்கொண்டு போனான். நடுவுல தண்ணி பாய்ச்சறதுக்கு ஹோஸ் பைப்பையும் தண்ணி ஊத்துறதுக்கு கொண்டு போனான். அறுவடை வரும்போது அறுவடை தூக்கிட்டு போறான். நம்ம அவனை பார்த்து, என்னடா நீ ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்க, அன்னைக்கு விதை பையத்தானே எடுத்துக்கொண்டு வந்தாய் அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? காலம் அந்த காலம், இது அறுவடை செய்கிற காலம். அப்ப கர்த்தர் முதல் நூற்றாண்டுல சபையை பரவ செய்யவும் பல தேசங்களுக்குள்ளே அதை கொண்டு போகவும் அதை பிளான்டிங் பண்ணவும் விரும்பினார். அப்ப நடைமுறைகள் வேற, அப்ப அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் திட்டங்களும் வேற. அப்ப உலகம் முழுவதும் அது போய் அது விதைக்கப்பட்டு அது நிலைநிறுத்தப்பட்ட போது அடுத்து அதை வளர்க்க வேண்டிய ஒரு கடமை வந்தது. கர்த்தர் அதுல பாத்தீங்கன்னா போதகர்கள், பிரசங்கியார்கள், உபதேசங்கள், சட்டங்கள், திட்டங்கள் வளர்த்தார். அப்போது வேற மாதிரி கர்த்தர் சபைக்கு திட்டங்கள் கொடுத்தார், அந்த சபையை நடத்தினார். இப்போ அந்த சபை அறுவடை செய்யப்பட போகிற நேரத்துக்கு வந்துருச்சு. அறுப்புக்கு எஜமான் வரப்போகிறார். சபையானது தன்னுடைய இடத்திலிருந்து கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போற நேரத்துல வர்றோம். அது நீங்க நம்புறீங்களா? நம்ம வாழ்கிற இந்த காலத்துல தான் அது நடக்கும். ஏன்னா அது கடைசி காலத்துல நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான, ஒரு சரித்திரபூர்வமான, வேதாகம சரித்திரத்துல மிக முக்கியமான ஒரு நேரம். கர்த்தர் தம்முடைய மனவாட்டியை தம்மிடத்தில் எடுத்துக்கொண்டு போக மகிமையோட திரும்ப வரப்போகிறார். அதுல எந்த வித்தியாசம் கிடையாது, நடக்க போகுது. அப்ப மனவாட்டி எடுத்துக்கொண்டு போகணும். மனவாட்டி எடுத்துக்கொண்டு போனா இப்ப வேற மாதிரி நடக்கணும். இப்போ அவருக்கு வேற ஒரு காரியம் இருக்கிறது. நீங்களாம் இங்க நிறைய அம்மாமார்கள் இருக்கிறீங்க, நிறைய அப்பாமார்கள் கூட இருக்கீங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது பெண் குழந்தை. அந்த குழந்தைய நீங்க வளர்க்குறீங்க, ஆளாக்குறீங்க. அப்ப அதை ட்ரெஸ் போடுறீங்க, வளர்க்குறீங்க, கொண்டு வரீங்க, எல்லாம் செய்றீங்க. அந்த குழந்தையும் ஒரு நல்ல ஒரு வாலிப பிராயம் திருமண பிராயம் விட்டது. அப்போ அதுக்கு நீங்க உடைகள் வாங்கி தர்றீங்க, எப்படி இருக்கணும் அதெல்லாம் செய்றீங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வரப்போகுது. இப்போ நீங்க இந்த பொண்ணை நீங்கள் அலங்காரம் பண்ணுவதும் ஆயத்தம் பண்ணுவதும் வேற மாதிரி இருக்குது திருமண நேரத்துல. இல்ல இந்த குழந்தை பிறந்த உடனே இது ஒரு வீட்டுக்கு போற பொண்ணுங்கிறதுனால சின்ன வயசுல, ஒரு வயசுல இருந்தே நீங்க கல்யாண ட்ரெஸ் போட்டு அனுப்புவீங்களா? அது திருமணம் வருகிற நேரத்துல அவளை நம்ம நடத்துகிற விதமே வேறையா இருக்குது. அதான உண்மை. இப்போ நமக்கு திருமணம் நடக்க போகிற நேரம் வருது. நீங்க இப்போ பழைய மாதிரியே உட்கார்ந்து பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, பிள்ளைக்கு ஃப்ராக் போட்டு அனுப்பிட்டு இருக்கிறீங்க. இவள் இப்போ ஆயத்தப்படுத்தப்பட்டு தன்னுடைய ஒரே மணவாளனுக்கு மணவாட்டியாய் ஒப்பு கொடுக்கப்படணும். இப்ப அவளை வேற மாதிரி நடத்தணும், நீங்க வேற மாதிரி ஆயத்தப்படுத்தணும், இப்ப சொல்லித்தரணும். அப்ப அந்த நடுப்பட்ட காலத்தில் நீங்கள் அவளை நடத்தினதுக்கு வித்தியாசம் இருக்கு. குழந்தை பிராயத்தில் இந்த பெண்ணை நீங்க நடத்தினதுக்கு வித்தியாசம் இருக்கு. மன அறைக்கு போறதுக்கு முன்னால் அவளை நடத்துவதற்கு வித்தியாசம் இருக்கு. இந்த சபை அன்று பிறந்தது, தவழ்ந்தது, நகர்ந்தது, வளர்ந்தது. இன்னைக்கு திருமண பருவத்தில் தன் மணவாளனிடத்தில் சேர்க்கப்படுவதற்கு ஆயத்தம் பண்ணப்பட போகிறது. இப்ப அதை உட்கார்ந்து இல்லாம நாங்க அந்த காலத்தில் அப்படித்தானே செய்தோம், அதை மாற்ற மாட்டோம், இதை மாற்ற மாட்டோம், கல்யாணம் பண்ணா பண்ணு, இல்லாட்டி போயா, அப்படித்தான். அந்த பொண்ணு சின்ன குழந்தைய போட்டு அதே ட்ரெஸ் தான் போடும் அப்படின்னு சொன்னா என்னது? எப்படி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. இப்ப சபை எந்த காலத்தில் வந்திருக்கிறது? தன் மணவாளனை எதிர்கொள்ள போகிற நேரத்தில் வந்திருக்கு. அது நம்புறீங்களா இல்லையா? அப்ப இப்ப என்ன செய்யணும்? இப்போ அதே தானா? இல்லை, இப்ப வேறொரு ஆயத்தம் இருக்கு. மணவாட்டிக்குரிய ஆயத்தம், மணவாளனை எதிர்கொள்ள அவளை பாத்திரம் உள்ளவனா, தகுதி உள்ளவளாய் மாற்றுகிற ஒரு ஆயத்தம். கர்த்தர் சொன்னாரே, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி. எல்லாராலையும் நின்று விட முடியாது இயேசு வரும்போது. அந்த இயேசு முதல் முறை வந்தது வேற மாதிரி, இன்னொரு முறை வரப்போகுது வேற மாதிரி. அவர் முன்னால நிக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி நிக்கணும் அப்படின்னு சொன்னா அது பாத்திரமா இருப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படணும், கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப இப்போ சபைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த கடைசி காலம், நம்ம கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம். கடைசி காலம் என்பது வேற, உபத்திரவ காலம் என்பது வேற. கடைசி காலத்தினுடைய கடைசியில வரக்கூடியதான் உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும். நம்ம நினைக்கிறோம் கடைசி காலம் என்றாலே உபத்திரவ காலம்னு. இது கடைசி காலம். உபத்திரவ காலம் அந்தி கிறிஸ்து வந்த பிறகு ஆரம்பிக்குது. 7 வருஷம். அது ரெண்டா பிரிச்சு முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம் என்றும் அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம். இதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்துல நடக்கும் என்று கர்த்தர் சொன்ன காரியங்கள் இன்றைக்கு அப்படியே கண்கூடாக நடக்குது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும்.
மனிதர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். இதுல முக்கியமானது பெண் கொண்டு பெண் கொடுக்கறதெல்லாம் இல்ல, முக்கியமானது என்ன தெரியுமா? உணராதிருந்தார்கள். அதான் முக்கியம். உணர்வு போச்சுன்னா ஒருவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடுவான், எதையும் செய்ய ஆரம்பித்து விடுவான். அவன் பெண் கொண்டது, பெண் கொடுத்தது, பாவம் செய்தது, விபச்சாரம் பண்ணது எல்லாமே உணர்வு போனதுனால தான். உணர்வு இருக்கிறவன் அதை செய்ய மாட்டான். அப்ப சொல்ல வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். சபையில உணர்வை எடுத்து விட்டாச்சு. இன்னைக்கு பயத்தை எடுத்தாச்சு. தேவன் இருக்கிறாருங்கிற பயத்தை எடுத்தாச்சு. நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். கர்த்தர் என்னென்ன நடக்குங்கிறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்குது. சமுதாயத்திலே மாற்றங்கள், புது கலாச்சாரங்கள் இதெல்லாம் பாருங்களேன். LGBTQ அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு இது பெரிய தலைவலி. தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் முழுவதும் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். இதை இன்னைக்கு கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறது, நாளைக்கு சபை அங்கீகரிக்கணும். அமெரிக்கால எல்லாம் சபைகள் அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டன. இதெல்லாம் வருது. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, நிறைய விஷயங்கள் என்னால் சொல்லவும் முடியாது. இதெல்லாம் நம்ம கடைசி காலம் என்பதற்கு அடையாளம். ஒரு முறை பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அவர் இதே மாதிரி தான் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இயேசு வர்றாரு இயேசு வர்றாருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அலைகள் முழக்கமாக இருக்கும், சமுத்திரத்தில் அலை முழக்கமாக இருக்கும், கொள்ளை நோய் வரும், அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, இந்த மாதிரி யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீர்கள், இதெல்லாம் அடையாளம்னு ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் என்னங்க அடையாளம்னு கேட்டார். ஏன் அதெல்லாம் அடையாளம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எந்த காலத்தில் தான் அலை இல்லை, எந்த காலத்துல தான் கொள்ளை நோய் வரவில்லை, எப்பவும் வர்றதுதானே இதெல்லாம். இதை எப்படி அடையாளமாக சொல்ல முடியும்? அடையாளம்னா அதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், ராமேஸ்வரத்தில் வர தெரியுமாங்கன்னு கேட்குறேன். எப்படி இருப்பார் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. 2 கண்ணு இருக்கும், அப்புறம் ஒரு மூக்கு இருக்கும், ஒரு 2 காது இருக்கும், தலையில் கொஞ்சம் முடி இருக்கும், அப்புறம் அவருக்கு 2 கை வேற இருக்கும், சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு. எப்படி இருக்கும்? எங்கே போய் தேடுறது? ஊர் முழுசும் அப்படி தானே தேடுறானுங்க. யாரை காமிப்பேன் நான்? வித்தியாசம் இருக்கணும்ல. இல்லை கொடிய பஞ்சகாலம், பஞ்சகாலம் தான் தாவீது காலத்திலே வந்துருச்சு. 75,000 பேர் செத்துருக்கானே, இதை விட என்ன பஞ்சம் வேணும்? என்ன கொள்ளை நோய் வேண்டும்? தாவீது காலத்தில் வந்திருக்கு, ஆபிரகாம் காலத்தில் வந்திருக்கு, எகிப்து இஸ்ரவேலர்கள் இருந்த காலத்தில் பஞ்சம் வந்திருக்கு, கொள்ளை நோய்க்கு பஞ்சமா பல இடத்துல வந்திருக்கு. இப்போ எப்படி இது அடையாளம் ஆகும், கடைசி கால அடையாளம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்போ இப்போ இதில் இருக்கிற காரியம் எங்கேயோ ஒரு இடத்துல வித்தியாசப்படணும், அப்போ தானே அது அடையாளம் என்று சொல்லணும். எங்கே வித்தியாசப்படுதுன்னா, இப்போ வருகிற காரியங்கள் ஒரே நேரத்தில் உலகத்தின் பல இடங்களில் உண்டாகும். வேதம் அதான் சொல்லுது. பல இடங்களில் ஒரே மாதிரி சம்பவங்கள் நடக்கும், நில அதிர்வுகள் உண்டாகும், பல இடங்களில் சம்பவிக்கும் என்று அந்த வார்த்தை சொல்லும். பல இடங்களில் ஒரே நேரத்தில், அதுதான் அடையாளம். பாருங்கள், உலக சரித்திரத்தில் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வந்து எப்போது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால் நம்ம காலத்தில் தான் பார்த்தோம். இதுக்கு முன்னால் எங்கேயும் பார்த்ததில்லை. ஒரு காலத்தில் அம்மை என்ற கொடிய நோய் இந்தியாவில் இருந்தது, ஆனால் வெளிநாட்டில் இல்லை. ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும்பொழுது வீட்டில் அப்படி வேப்பையிலை கட்டி வச்சா பயந்து ஓடிடுவான். அம்மை பார்த்துருக்குன்னா பயப்படுவாங்க. இல்லை, அம்மை நோய். அடுத்து வந்து காலரா என்ற ஒரு நோய், கால்ரா கொட்டகையும் கட்டி வச்சிருப்பான் ஊருக்கு வெளியே. அது வயிற்றாலையும் வாயாலையும் போய் கொண்டிருக்கும். அவ்வளோதான், அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. கொண்டு இந்த கொட்டகையில் போட்டுருவாங்க. உயிர் பொழைச்சா வா, இல்லாட்டா அப்படி போயிருந்து போட்டு போயிடுவானுங்க. தொட்டாலே ஒட்டி கொள்ளும். அது வேற நாட்டில் இல்லை. ஸ்பெயின் தேசத்தில் ஸ்பெயின் ஃப்ளூ அப்படின்னு ஒன்று வந்தது. அது ஸ்பெயின் தேசம் முழுவதும் பரவினது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அது முழுசும் பரவினது. ஸ்பெயினில் லட்சக்கணக்கான பேர் மரித்தார்கள். இங்கிலாந்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா பிளேக் என்ற ஒரு கொடிய நோய் எலிகளால் உண்டானது. உடம்பு அப்படியே வீங்கி கொண்டு போய் வெடிச்சு அப்படியே செத்துருவாங்க. தொட்டா செத்தவர்களை கூட தூக்கி அடக்கம் பண்ண முடியாது. அதனால ஒரு வீட்டில் அந்த வியாதி கண்டவர் மரிச்சாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கே தீ வச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம். அப்போ இந்தியாவில் அந்த நோய் இல்லை, லண்டனில் இருந்தது, இங்கிலாந்தில் இருந்தது பிளேக். ஸ்பெயின் ஃப்ளூ, அது வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ இருந்தது. இந்தியாவில் அம்மை நோய் இருந்தது. ஆனால் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரே மாதிரி வியாதி பரவினது. நம்ம வாழ்ந்த காலத்தில் தான் கொரோனா என்ற வியாதி. இதுதான் கடைசி காலத்தினுடைய அடையாளம். வெறும் கொள்ளை நோய் அல்ல, உலகம் முழுசு ஒரே நேரத்தில். நீங்கள் மாஸ்க் போட்டிருந்த அதே நேரத்தில் அமெரிக்காவில் மாஸ்க் போட்டிருக்கான், ஸ்பெயினில் மாஸ்க் போட்டிருக்கான், இட்டாலியில் மாஸ்க் போட்டிருக்கான், ஆஸ்திரேலியாவில் போட்டிருக்கான். எந்த விமான நிலையத்துக்கு போனாலும் நீங்கள் அங்கே வரக்கூடாது, மாஸ்க் போட்டிருப்பான், டெஸ்ட் பண்ணுவான். இது மாதிரி சரித்திரத்தை எங்கேயாவது நடந்திருக்கா பாருங்க. ஒரே நேரத்தில் உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி எல்லாரையும் ஒரே மாதிரி படுக்க வச்சு லாக்டவுன் போட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நம்ம வந்து மிரட்டி கை கழுவியே தீரணும்னு சொல்லி எவ்வளோ காரியத்தை பார்த்துட்டோம் நம்ம.
நான் அந்த நேரத்தில் 4 மாடியில் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி அது பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ தான் கவர்மெண்ட் நம்ம அரசாங்கம் என்னென்னா ராத்திரி தான் சொல்லுவாங்க. எதுனாலும் காசை மாற்றுற நாள் ராத்திரி, ஆளை மாற்றுற நாள் ராத்திரி, ஏமாத்துற நாள் ராத்திரி, எதுனாலும் ராத்திரி தான். ராத்திரி திடீர்னு அங்கேருந்து அறிவிப்பு பேசுகிறாங்க. திடீர்னு ரேடியோவில் பேசுகிறாரு, நாளையிலேருந்து 4 நாள் லாக்டவுன், யாரும் வெளியே போகக்கூடாது, அவ்வளோதான், கண்டதும் சுட உத்தரவு மாதிரி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே பயம். நான் இங்கேருந்து போகணும் எங்கள் ஊருக்கு. ராத்திரி 10 மணிக்கு 9 மணிக்கு நாங்கள் நிகழ்ச்சி ஷூட்டிங் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் சொல்கிறான், லாக்டவுன் போட்டிருக்காங்களாம், அந்த வியாதி வேகமாக பரவுதான்னு. நான் சொன்னேன், நான் உடனே இன்னைக்கு ராத்திரியாக நாங்கள் கிளம்பிடுறோம், நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 3 நாள் தானே, யார் சொன்ன 3 நாள் தானே, பேசாமல் இருந்துட்டு 4ஆவது நாள் போகலாம் அப்படின்னு மோகன் சிலாசத்தை அவங்க சொல்கிறாங்க. இல்லை நான் இன்னைக்கு ராத்திரி போகிறேன். 3 நாள்னு யாரும் சொன்னது? இது 3 நாளில் ஆரம்பிப்பான், இப்போதைக்கு முடிக்க மாட்டான்னு சொன்னேன். ஏன்னா கர்த்தர் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். உடனே நாங்கள் காரில் ராத்திரியோட ராத்திரியா எழும்பி சாப்பாடு கொண்டாந்து, சாப்பாடு கூட வேணான்னு சொல்லி பார்சல் கட்டி வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் காரில் வர்ற வழியெல்லாம் பார்க்குறோம். யாத்ராகம காலத்தில் கூட இப்படி ஜனங்கள் புறப்பட்டு ஓடி இருக்க மாட்டான். ஒரு பைக்கில் 10 பேரை ஏற்றிட்டு போகிறான் குடும்பத்தோட, மாமனார் மாமியார், நானும் வரேன் மாப்பிள்ளை, அது பின்னால் இதை பிடிச்சி தொங்கிட்டு கூட்டமாக ராத்திரி 12 மணி 1 மணிக்கு யாத்திராமத்தை பார்த்த மாதிரியே இருந்து எனக்கு. ஏன்னா காலையில் யாரும் வெளியே போகக்கூடாது. நாங்களும் அங்கங்கே தட்டு மாதிரி பல இடத்துல நின்று போய் சேர்ந்துட்டோம் அங்கே. அப்போ போட்டான் லாக்டவுன், முடிஞ்சது. 3 நாள், அடுத்த 3 நாள், அடுத்த 7 நாள். உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் தான் பார்த்தீங்களே. பயமுறுத்தி ஆட்களை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிக்கிறவன், கஞ்சா குடிக்கிறவன் விரட்டி பிடித்த போலீஸு ட்ரோன் வைத்து கொண்டு மாஸ்க் போடாமல் சுற்றுற வாலிபர்களை பிடிச்சாங்க. அவன் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு போய் கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கிறான். அது ஒரு பெரிய சதிக்காரனுடைய திட்டம் மாதிரி. போலீஸ் எங்கே விடாத, சுத்து வலை, எங்கே இருக்க, லெஃப்டில் ரைட்டில் வா, அங்கே தான் உட்காந்துருக்கான் 4 பசங்க. அவன் அப்படியே பிடிச்சி கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி மேலே அப்படியே ஒரு சின்ன அந்த ட்ரோன் அப்படியே அனுப்பி அப்படியே கண்காணித்து அவனை தரன்னு இழுத்துட்டு ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி உள்ள ஒருத்தன் இருமிக்கிட்டு இருக்கிறான். போ அப்படின்னு உள்ள ஏற்றி பார்த்துருப்பீங்களே. அவன் ஆன்னு இருமுறான். இவன் பயப்படுறான், ஐயா விட்டுருங்க, இனிமேல் விளையாடுவியா, போடா உள்ள அப்படின்னு உள்ள தள்ளுறான். ஒரு ஆளை வேணும் நடிக்க வச்சு பயமுறுத்தி கொஞ்சம் நஞ்சமாக பண்ணிட்டானுங்க இந்த நாட்களில். நான் தான் பயந்து கொண்டு இருந்தோம். சம்பாதிக்க வேண்டிய சம்பாரிச்சுட்டு போயிட்டான் ஒரு பக்கம். எங்கே பார்த்தாலும் மாஸ்க் போட்டு, யாருன்னு நமக்கு தெரியாது, வெளியே போக முடியாது. ஆண்கள் எல்லாம் முடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க, காட்டு மிராண்டி மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுவான், இன்னைக்கு வெற்றிகரமான 2வது மாதம் 3வது மாதம் அப்படின்னு எடுத்து போடுவான். ஆண்கள் எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு வழி இல்லை. என்ன நடந்தது பாருங்கள் கொரோனா காலத்தில்? உலகம் முழுசாக தான் நிலைமை. வெளியே யாரும் போகக்கூடாது, மிரட்டுவானுங்க ஒருத்தரை. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டங்களை பார்த்து, இது மாதிரி நம்ம சரித்திரத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். இனி நடக்கிற பயங்கரங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் உலகத்தின் பல இடங்களில் ஒரே மாதிரி நடக்கும். இப்போ அந்த வயநாட்டில் நிலச்சரிவு படிச்சிங்கல்ல, இதே நேரத்தில் எத்தனை இடத்துல நிலச்சரிவு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சைனாவில் ஒரு பெரிய நிலச்சரிவு இதே நேரத்தில். ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஓரத்தில் இருக்கிற மலைகள் பகுதியில் ஒரு பெரிய நிலச்சரிவு. இத்தாலியில் ஒரே மாதிரி, இத்தாலியில் பெரிய வெள்ளத்தோட நிலச்சரிவு. நீங்கள் அப்படி போய் போட்டு பாருங்களேன். இந்த 2 மாசத்துக்குள்ள ஒரே நேரத்தில் பல இடத்துல. அதுதான் இயேசு சொன்னார், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நில நடுக்கங்களும் உலகத்தின் பல இடங்களில் உண்டாகும் சொல்லி வச்ச மாதிரி. அது எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? மழை வெள்ளத்தை பாருங்க, மகாராஷ்டிரா மிதக்குதுங்கிறான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளம், ஆந்திராவில் வெள்ளம், கர்நாடகாவில் வெள்ளம், ஒரே நேரத்தில் வெள்ள பொழிவு. இதுதான் கடைசி காலத்தினுடைய அடையாளம். முன்னெல்லாம் அப்படி இருக்காது. ஒரு பக்கத்தில் வெள்ளம் வந்தால் இன்னொரு பக்கத்தில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம். இந்த காலத்தில் கர்த்தருடைய மனதில் ஒரு திட்டம் இருக்கிறது. நம்ம எழுந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுதான் முக்கியம். இந்த எழுப்புதல் கண்டிப்பா வரணும். இந்த எழுப்புதலுக்கும் தேவனுடைய வருகைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, முக்கியமான சம்பந்தம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சாயந்தரம் பார்க்க போறோம். இந்த எழுப்புதல் கண்டிப்பா வரணும், வந்தா தான் கர்த்தருடைய வருகை வர முடியும். அந்த வருகைக்கும் இந்த எழுப்புதலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, ரிவைவல் என்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கா, நாங்கள் அதெல்லாம் நம்ப மாட்டோம், அதெல்லாம் சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எழுப்புதல்ங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்குதா? இல்லையே. ஏன்னா அவர் பைபிள் இருந்தா தான் நம்புவாரு, இல்லாவிட்டாலும் நம்ப மாட்டாரு. நீங்க போற பைக்கு பைபிள்ல இல்லை, போற காரு பைபிள்ல இல்லை, போற பிளேனு பைபிள்ல இல்லை, அப்பெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு. எழுப்புதல் என்ற வார்த்தை எழுப்புதல் என்ற பேர்ல தான் இல்லை ஒழிய அதனுடைய நடைமுறைகள் இதில் இருக்குது. கர்த்தருடைய ரகசிய வருகை என்ற வார்த்தையும் தான் பைபிள்ல இல்லை.
அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அந்த ரகசிய வருகை என்றால் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அந்த நிகழ்வு பைபிள்ல இருக்குல்ல. அது எப்படி ரகசிய வருகை அப்படின்னு கேட்பீங்க. ஒரு பெரிய ராஜாவுடைய வருகையை அவர் இரவிலே திருடனை போல வருகிறான்னு சொல்லி திருடனோட யாராவது கம்பேர் பண்ணுவாங்களாங்க? இயேசு சொன்னார் அவருடைய வருகை எப்படி இருக்குமா? திருடனை போல இருக்குமா. என்ன திருடனை போல இருக்கும்? திருடனை போல என்றாலும் ரகசிய வருகை என்றாலும் ஒன்றுதான். திருடன் வால்போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டா வருவான், வரப்போறேன் அல்லட்டுன்னு சொல்லி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அடையாளம் போட்டு போவானா, நாளைக்கு இந்த வீட்டை நம்ம கொளுத்திட வேண்டியதான், ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணிட வேண்டியதான் அப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த திருடன் அப்படி வரப்போகிறது இல்லை. இயேசு தன்னுடைய வருகையை திருடனுடைய வருகைக்கு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியமாய் வருவேன். ஒரு திருடன் வந்தா எப்படி வருவான்? ரகசியமாய் வருவான். ஒரு திருடன் எதை எடுத்துக்கொண்டு போவான்? விலை மதிப்பில்லாத எடுத்துட்டு போவான். அப்ப இயேசு வருவது விலை மதிப்பில்லாத தன்னுடைய சபை எடுத்துக்கொண்டு போகிறார். சும்மா வந்தவன் நின்னவன் ஏதோ பேர் வைத்துக் கொண்டிருந்தவன், ஆடினவன் பாடினவன் ஓடினவன் காணிக்கை சம்பாதிச்சவன் கட்டணம் கட்டினவன் அது மாத்திரம்தான் ஊழியம் என்று நினைத்தவனே அல்ல. எது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவனாக இருக்கிறானோ அவனை கொண்டு போக இயேசு வருகிறார். அதான் திருடனுடைய வருகை. அவன் வந்துட்டு போனது யாருக்கும் தெரியாது. காலையில பார்த்தா தான் அவனுடைய விளைவு தெரியும் ஒழிய அது வரைக்கும் தெரியாது, போற வரைக்கும் தெரியாது. இயேசு அப்படித்தான் வந்து ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு போகிறார். ரகசிய வருகை என்று நம்ம பயன்படுத்துற வார்த்தை இதுல இல்ல. நம்ம இந்த நிகழ்ச்சியை எல்லாம் அப்படி சேர்த்து பார்த்து கூட்டி கழிச்சு போட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறோம். அது பேரு ரகசிய வருகைன்னு சொன்னா உங்களுக்கும் புரியும், எனக்கும் புரியும். இதை போய் உடனே ஒரு பைபிள் இருக்குதா, அது பழைய பைபிள் இருக்குதா, புதிய பைபிள் இருக்கா, இது என்ன கேள்வி? இது அந்த நிகழ்வு தான் இதில் இருக்கிறதே. அப்ப இயேசுனுடைய ரகசிய வருகை இந்த நேரத்தில் நடக்க போகுது. அதற்கு பிறகு அவருடைய பகிரங்க வருகை நடக்க போகிறது. இந்த ரெண்டுக்கும் இந்த எழுப்புதல் ஒரு பெரிய அஸ்திபாரமாக இருக்க போகிறது. இந்த எழுப்புதல் வரணும். பல பேர் சொல்லுவாங்க எழுப்புதல் என்று ஒன்று இல்ல, அது வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரணும். அது வந்தால்தான் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் நடக்கணும். இப்ப இந்த எழுப்புதல் நடக்கணும், வரணும் என்று சொன்னால் இந்த எழுப்புதலுக்கு முக்கியமா என்ன வேணும் கேட்டா சபை வேண்டும். சபை இல்லாமல் எழுப்புதல் சாத்தியம் இல்லை. சபை வேணும். ஆனா அந்த சபை கர்த்தருடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்ற சபையா இருக்கணும். அப்பதான் எழுப்புதல் வர முடியும். எழுப்புதலுக்கும் சபைக்கும் என்ன ஒரு தொடர்பு? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய அபிஷேகம் மேலறை வீட்டில் எழும்பி வந்து அன்றைய தினம் 3000 பேர் சந்திக்கப்பட்ட போது உடனடியாய் கர்த்தர் அதை சபையாய் மாற்றி விட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கட்டடத்தை பார்த்து வீட்டை பார்த்து வாடகை கொடுத்து அட்வான்ஸ் போட்டு போர்டு போட்டு காத்திருக்கல. எழுப்புதல் வந்த உடனே சபை வந்து விட்டது. ஏன்னா சபை இல்லாவிட்டால் வந்த எழுப்புதல் நிற்காது, வளராது, அது அப்படி மறைஞ்சு போயிடும். நம்ம எல்லாம் நீங்க ராமேஸ்வரத்தில் இருக்கீங்க, மீன் பிடிக்கிற பத்தி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை. மீன் பிடிக்கிறவன் கூடை கொண்டு போகாவிட்டால் பிடிச்சவன் என்ன செய்யறது? அப்ப அதுக்குத்தான் கர்த்தர் சபையை நமக்காக எழுப்பி சபைக்கு பல கடமைகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த கடைசி கால எழுப்புதல் வரும்போது அந்த எழுப்புதலை தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த எழுப்புதலை வழிநடத்துவதற்கும் அந்த எழுப்புதலை அணைந்து விடாமல் பாதுகாப்பதற்கும் அதை குறித்த தரிசனம் பெற்ற சபைகள் தேவைப்படுகிறது. எல்லா சபையும் இல்லை, எல்லா சபையினாலும் இது சாத்தியம் இல்லை. மற்றவன் எல்லாம் என்ன செஞ்சிருவான்னா எழுப்புதல் வந்தால் அந்த எழுப்புதலை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ திடீர்னு நம்ம சொல்றாங்க, நிறைய இடத்துல எழுப்புதலை பற்றி செய்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எழுப்புதல் வந்து விட்டது. ஒரே நேரத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் ஆயிரக்கணக்கான பேர் தொட்டவன்லாம் ரட்சிக்கப்படுறான், வந்து பார்த்தவன்லாம் அந்நிய பாஷை பேசுறான். எங்க பார்த்தாலும் எழுப்புதல். அப்படிதான் நடந்தது. ஆதி நூற்றாண்டுல வந்து எட்டி பார்த்தவன்லாம் உடனே அபிஷேகம் ஆகிறான், உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு விடுகிறான். வேடிக்கை பார்க்க வந்தவன்லாம் மேலறை வீட்டில் போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துரும் சொல்லி வந்தவன் தானே, அப்புறம் வீட்டுக்கு திரும்பி போகலையே, அங்கேயே உட்காந்துட்டானே. அது மாதிரி இப்ப நடந்துருச்சு ஐயா. ஒரு 50,000 பேர் ராமேஸ்வரத்தில் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். நம்ம கூட்டம் நடத்துறோம், திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, 50,000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இந்த 50,000 பேர் அடுத்து எங்க போவான்? எந்த சபைக்கு போவான்? இதை புரிந்து கொண்ட சபைகள் ராமேஸ்வரத்தில் எத்தனை இருக்கிறது? அவங்க அதை எப்படி நடத்துவாங்க? ஒரு 5 பேர் 50 பேர் இருந்த சபையில அடுத்த வாரம் 5000 பேர் போய் உட்காந்துட்டான்னு வச்சுங்க, அந்த பாசுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. அடையாப்பா 5000 பேர், தசமபாகம் போட்டால் எவ்வளோ வரும், காணிக்கை போட்டால் எவ்வளோ வரும், அடடா செட்டில் ஆகிடலாமே. ஏன்னா இப்போ இருக்கிற மனநிலையில் நமக்கு அப்படி தான் யோசிக்க தோணும். ஒரு 10 பேரை பார்த்தா என்ன ஆகும்? ஓ செட்டில் ஆகிடலாமே, வாடகைக்கு இருக்க இடத்த நிரந்தரமாக வாங்கிடலாமே, ஒத்திக்கு பேசி நம்ம விலைக்கு வாங்கிடலாம் போல இருக்கே, இப்படி தானே யோசிப்பான். இவன் ஏன் இப்படி திடீர்னு வந்தாங்க, இவங்களை என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்கிற யோசனை யோசிக்கக்கூடிய மாதிரி
நீங்களே சொல்லுங்க, நல்ல சத்தியத்தை அறிந்த சபைகள் யாரு பேரையும் சொல்லுவாங்க, மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ராமேஸ்வரத்தில் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? மதுரையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? சென்னையில் எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? நாம் எல்லாம் நீர்த்து போய் நம்முடைய அடையாளங்களை தொலைத்து விட்டு எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. இந்த ஓட்ட சபையை நம்பி வெடிப்புள்ள தொட்டியை தொட்டி தான் வெடிச்சு போன தொட்டி எழுப்புதல் எப்படி கொண்டு வர்றது? எல்லாம் தன்னலம், எல்லாம் சுயநலம். நல்லா ஊழியம் ஆரம்பிச்சு எவ்வளவோ செய்தவர்கள் பணத்தை பார்த்த உடனே இன்னைக்கு நிறம் மாறி கலர் மாறி அப்படி மாறிட்டானே. இதுல மேலும் அதிகமா ஒரு 50,000 பேரை கொண்டு உள்ள சர்ச்சில் சேர்த்தா அந்த பாஸ்டர் என்ன அவர் தாங்குவார்? அவரு சபை தாங்குமா? என்ன ஆகும்? இதை என்ன செய்வார்கள்? அடுத்து என்ன செய்வாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? இதை என்ன செய்யணும் என்ற அந்த காரியம் என்ன தெரியும்? அடிப்படை சத்தியம் அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? நான் இந்த எழுப்புதலை கொண்டு வந்தால் அதை முறைப்படுத்தி கொண்டு போகிற இதை குறித்து ஞானமுள்ள சபை ஜனங்கள் எனக்கு வேணும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவன் வேணும். பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக துணிந்து நிற்கிறவன் வேணும். சும்மா காசை பார்த்தவனே ஜால்ரா போடுறவன், பணத்தை பார்த்தவனே அப்படியே வந்து கீழே பாதபடியில் விழுகிறவன், இவனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். அப்படியே உங்க மனக்கண்ணில் யோசிச்சு பாருங்க. யாரை நம்பி கர்த்தர் இப்ப எழுப்புதலை கொடுக்க முடியும்? 100 பேர் இருக்கும்போது இந்த ஆட்டம் ஆடுறியே, அங்கே 1,00,000 பேர் உங்க சபையில வந்தா என்ன செய்வீர்கள் நீங்கள்? அதனால தான் சொல்றேன், இனி கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். சத்தியம் அறிந்த சபைகளை நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் களஞ்சியங்களை துலக்குங்கள். ஒரு பெரிய யௌவன சந்ததி புறப்பட்டு வருகிறார். ஆண்டவர் சொன்னார், யோசேப்பின் மூலம் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. 7 மடங்கு விளைச்சல் அதுக்கு முன்னால வரப்போகுது. 7 மடங்கு. 1 மடங்கு விளைந்தது இந்த வருஷத்துல 7 வருஷம் 7 மடங்கு விளைச்சல் வரப்போகுது. மிகுதியானதை சேர்த்து வைக்க உன் களஞ்சியத்தை ஆயத்தப்படுதுன்னு சொன்னாரே. இன்னைக்கு ஒரு எழுப்புதல் வரப்போகுது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தலைமுறை அவருக்கு வேண்டி இருக்கு. ரகசிய வருகைக்கு முன்னால, கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னால இந்த எழுப்புதலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இது வந்தே தீரணும். அப்படி வரணும்னா அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்கிற சபைகள் வேண்டும். யாரை நம்ம எழுப்ப முடியும்? யார் நம்பிக்கைக்குரியவன்? நம்பிக்கைக்குரியவர்கள் கை தளர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, நாங்க பேசினா யாரும் கேட்கறது இல்லை, எங்களை யாரும் எடுக்க மாட்டாங்க. அவனை விடுங்கள், கர்த்தர் உங்களை தான் தேர்வு செய்கிறார். உன் களஞ்சியத்தை தான் நிரப்ப விரும்புகிறார். நீ சின்னதா இருக்கலாம், ஆனால் வெடிப்பில்லாத தொட்டி. அது பெருசா இருக்கலாம், கீழே வெடித்து போன தொட்டி. யாருக்கு வேணும் அது? நீங்க தொட்டி அளவைத்தானே பாக்குறீங்க, ஓட்டை இருக்கான்னு பாத்தீங்களா? நீங்க நூற்றுக்கணக்கான ஓட்டை, நூற்றுக்கணக்கான இடிபாடு, நூற்றுக்கணக்கான வெடிப்பு. தொட்டி பெருசு, அதுல அடித்திருக்கிற வர்ணங்கள் பெருசு, பார்வைக்கு அது ரொம்ப உயரம். நம்ம பார்வைக்கு சின்னவர்கள், சின்ன தொட்டி, ஆனால் நிரம்பக்கூடிய தொட்டி, நிரப்பி வைத்துக் கொள்ளுகிற தொட்டி, தக்க வைக்கிற தொட்டி, பாசனத்துக்கு திறந்து விடுகிற தொட்டி நம்ம. அதனாலதான் கர்த்தர் நம்ம எழும்பணும்னு விரும்புகிறார். சத்தியத்தை கட்டக்கூடாது. அப்ப கர்த்தருடைய காரியம் வரணுமே. நீங்களே சொல்லுங்க, அந்த எழுப்புதல் வந்தால் அதற்கு பாத்திரமா இருக்கிற யாராவது உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு 4 பேர் நல்லவன் இருந்தான்னா, உண்மையான சபை தேவனுடைய காரியத்துல வைராக்கியம் பாராட்டுகிற 4 பேர் இருந்தா, அவனை அமுத்தி போடுறதுக்கு 40,000 பேர் சுத்தி இருக்கிறானே. எத்தனை சபை இயேசு நிக்கிறாரு, நடக்கிறாரு, தூங்குறாரு, பார்க்கிறாரு, படுக்கிறாரு, அற்புதம் செய்றாரு, குணமாக்குற எல்லா பேர்லையும் சபை வந்து விட்டது. இயேசு செய்வதற்கு சாத்தியமான எல்லா பேர்லையும் சர்ச் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சியோன்ல ஆரம்பிச்சு அங்கங்க வந்து எல்லா பேர்லையும் சபைகள் இருக்கிறது. எல்லா ஊர் பேர்லையும் சபை இருக்கு. இதுல எதை கர்த்தர் வந்து பயன்படுத்துறதுக்கு பாத்திரமான சபைன்னு கர்த்தருடைய கண்களை வைத்து நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று நீங்க சொல்லணும். யாரை நம்பி இந்த ஆடுகளை அனுப்ப முடியும்? அனுப்பினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தெரியல. ஏனென்றால் அவர்களுக்கே சத்தியம் தெரியாதாங்க. அவனுக்கே அடுத்தது என்னன்னு தெரியாது. ஏதோ பக்க வழியில் வந்து விட்டார்கள். உள்ளே யாரோ சொல்லியிருப்பாங்க, இதாண்டா கொஞ்சம் ஒரு மாதிரி சேஃபா இருக்குது, அந்த ஆளெல்லாம் பாருங்க. இப்பெல்லாம் ஒரு ஆள் ஆசை காட்டி தான் அழைக்க வேண்டி இருக்கிறது. சபையில் இன்னைக்கு பண்ணுகிற உபதேசங்கள் முழுசும் பாருங்களேன். இயேசுக்கு என்னமோ உங்களை கரெக்டா அதானி மாதிரி அம்பானி மாதிரி பணக்காரர் ஆக்குறது தான் இயேசு அவதாரமே எடுத்தாருன்னு பேசுறான். எல்லாரும் பெரிய பணக்காரலாய் மாறணும், உலகத்துல கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற. இவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நீங்க உலகத்தை விட்டே போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு பக்கம் எட்டி பாத்திரக்கூடாது, உங்க அஸ்திவாரம் இங்க உலகத்தில் இருக்கணும். எல்லாரும் பறந்தா கூட நீ பறக்கக்கூடாது, உன்னை கட்டி போட்டுருவோம் நாங்க. அப்படி சொல்லி இன்னைக்கு உபதேசம் பார்த்தேன். அந்த சபையில கூட்டம் நிரம்பி வெளிகிறது. அவங்க என்ன சாட்சி கொடுக்குறாங்க? சில கம்பெனிஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க இதுல வந்து ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா
நீங்கள் அது வந்து 10 பேரை நீங்கள் நம்ம திட்டத்தில் சேர்த்து விட்டா அப்படி 10,000 பேர் ஆகி உங்களுக்கு வந்து அப்படி மாறிடும்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கேதரிங் நடத்துவாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு 4 பேர் வருவான், கோட் சூட் போட்டு. நான் ஏழையாக இருந்தேன், எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வயலில் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பாருங்கள் நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன், இந்த திட்டத்தில் சேர்ந்ததுனால தான்பா. இது மாதிரியே சபைக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் பல சபைக்கு போனேன், கிருபாசன சபைக்கு போனேன், இருந்ததெல்லாம் போச்சு, இந்த சபைக்கு வந்தேன் பாருங்க, இன்னைக்கு எனக்கு வந்து 4 போட்டு ஓடுதுயா, ஸ்ரீலங்கா வரைக்கும் நாங்கள் பிடிச்சிட்டோம்ல, எத்தனையோ படகுகள் போகிறது, நடுவில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடறான், எங்களை பிடிச்சதில்லையே, எல்லாம் நாங்கள் போகிற சபையினுடைய மகிமை. எங்கள் பாஸ்டர் எப்போ ஆசீர்வாதமாகவே பேசுகிறார், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், உங்கள் பாஸ்டர் திட்டிக்கொண்டே இருக்கிறார், குறைஞ்சிக்கிட்டே போறீங்கன்னு பேசுகிறானே. இப்போ இந்த சபையை நம்பி நீங்கள் எழுப்பல கொடுத்தா என்ன ஆவான்னு யோசிச்சு பாருங்க. இயேசுநாதருக்கு என்ன உலகத்தில் உங்களை கொண்டு வந்து அப்படி மாற்றணும்னு ஆசை அதா? அல்லது இந்த சபைக்கு போனால் நீங்கள் அப்படி மாறிடுவீங்களா? அப்படின்னா அதானி எந்த சபைக்கு போகிறாரு, அம்பானி எந்த சபைக்கு போனார், அவன் எப்படி பணக்காரனா வந்தான்? உலகத்திலும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அதான் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். நம்ம பணத்தை தப்புன்னு சொல்லலை, வந்தா தப்புன்னு சொல்லலை, அதை தேடாதன்னு சொல்றோம், அது பின்னால ஓடாதன்னு சொல்றோம். உங்களை ஓட வைக்கிறாங்களே, இதில் யாரை நம்பி நம்ம அந்த இவ்வளவு ரட்சிக்கப்பட்ட புதிய ஜனங்களை உள்ளே கொண்டு எப்படி சேர்ப்பது? திடீர்னு ஒரு கூட்டம் எழும்பி சொல்றாங்க, மரணமே இல்லை, என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் என்றைக்கும் உயிரோடு இருப்பான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். மரித்தாலும் உயிரோடு எழும்புவானா, என்றைக்கும் மரியாமலும் இருப்பான்னு சொல்லி இருக்கிறான். அப்ப மரணம் இல்லாத வாழ்க்கை அது கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார். அதுக்கு ஒரு கேம்ப் நடத்தி உங்களுக்கெல்லாம் மரணம் இல்லாத வாழ்க்கையை அடைய வைக்க நாங்கள் உதவி செய்ய போறோம். சாவே வராது. அதுல ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் பேசுறாரு, டார்வினுடைய தியரியை நான் நம்புகிறேன், மனிதன் குரங்கிலிருந்து பிறந்து மனிதனாய் வந்தானாம். நம்புறீங்க நீங்க? நான்லாம் குரங்கிலிருந்து வரல ஐயா, யார் இதுல இருந்து வந்தானே தெரியாது, குரங்கிலிருந்து வந்தானா. அவனுடைய பரிணாம வளர்ச்சி, முதல்ல குரங்கு, அடுத்து மனித குரங்கு, அப்புறம் சிம்பன்சி, அப்புறம் ஆதாம், அப்புறம் ஏவாள், அப்புறம் தாடியெல்லாம் நீங்கி மனிதன், இன்றைக்கு நீங்கள் நான். அதை நான் நம்புகிறேன். இந்த பரிணாம வளர்ச்சி எங்கே போகும்னா, குரங்கு, அப்புறம் வந்து மனித குரங்கு, மனிதன், அப்புறம் தேவதூதன், தேவன், எங்க போதான் கடைசியில் நம்ம கடவுளாகி விடுகிறோம். எல்லாம் கை தட்டுறான். எனக்கு இதை பேசுறவனை பத்தி கூட ஒண்ணும் இல்லை பாஸ்டர், இந்த கை தட்டுறான் பாருங்க, நம்புறான் பாருங்க ஒரு கூட்டம், அவன் தான் நமக்கு கண்ணை உறுத்துது. இவன் ஏதாவது உளறிட்டு போறான் பைத்தியக்காரன், அவன் சொல்றான் எல்லாரும் எல்லாம் கை தட்டுறான், விசில் அடிக்கிறான் ஒருத்தன், சாக மாட்டவனு. நாம் கடவுளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கடவுளுக்கு தும்மல் வருமா? வராது. ஜலதோஷம் வருமா? வராது. காய்ச்சல் வருமா? வராது. அந்த வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் சத்தியம் என்று பழமை வாதம் பேசிக் கொண்டிருக்கிற சபைகள் நம்மை பின்னுக்கு நோக்கி இழக்கிறது. வயதான கிழவர்கள் சொல்றான் ஒரு ஆள், நம்மளாம் வயதான கிழவரா பேசுறாங்க அப்படின்னு பேசுறான். ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, எப்படியே உங்களை சாவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு கூட்டு போறதுக்கு. அதுக்கு ஒரு 4 போதகர்கள், நல்ல போட்டு போட்ட போதகர்கள், ஒரு 4 பேர் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் அதுக்கு கிளாஸ் நடத்த போறோம், எப்படி சாவில்லாமல் வாழ்க்கை வாழ்வதுன்னு. மகாபலிபுரத்தில் கூட்டம், மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம், அதுக்கு எல்லாம் ஒழுங்குபடுத்தியாச்சு. இதுக்கு வந்து கட்டணம் 3000 ரூபா தான் ஒரு ஆளுக்கு, 2 நாள். நீங்கள் இதுக்கு எங்கேன்னு கட்டணம் கொடுத்தீங்களா? இல்லை. ஆனால் அங்கே 3000 ரூபா. நாங்கள் சத்தியத்தை சொல்லுவோம், வெறும் தண்ணியை குடிச்சு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவர்கள் அங்கே சொல்லித்தரதுக்கு 3000 ரூபா கட்டணம் கட்டிட்டு எல்லாம் உட்காந்துருக்கிறான். திடீர்னு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா, கொரோனா வந்து விட்டது. அதனால மீட்டிங் கால வரை இல்லாமல் ஒத்தி வைக்கப்படுகிறது. ஏண்டா நீ தான் சாக மாட்டியே, கொரோனா பத்தி உனக்கு என்ன பயம்? மீட்டிங்க்கு வருகிறவர்கள் மாஸ்கோட வரும், எதுக்கு பயம்? நீ தான் சாக மாட்டேன்னு அதான் சொல்லித்தர போற. மரித்தாலும் உயிரோடு எழும்புவான்னு பயம். அந்த கூட்டம் மறுபடியும் நடக்கவே இல்லை. கொரோனாவை பார்த்து பயம் அவர்களுக்கு. அப்ப என்ன சொல்ல வருகிறார் பாருங்கள், இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை, இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. எல்லாம் இல்லாத பொல்லாத காரியங்களை பேசுறாங்க. இதுல யாரை நம்பி கர்த்தர் தாம் இனி பிறப்பிக்க போகிற புதிய யௌவன சந்ததியை யார் கையில கொடுப்பாரு? உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு நம்பர், அவ்வளவுதான். எங்க சபையில் இன்னைக்கு 10 பேர்னா இந்த வாரம் ஒரு 5 பேர் வந்தாங்க. உங்களுக்கும் எனக்கும் அது நம்பர், ஆத்துமா, ஒரு கணக்கு, அவ்வளவுதான். ஆனா கர்த்தருக்கு அது ஆத்துமா இல்லையா? அவருடைய படைப்பு இல்லையா? அதை ரத்தம் சிந்தி அல்லவா மீட்டிருக்கிறார். நீங்க டிராக்ஸ் கொடுத்திருப்பீங்க, வந்திருப்பான். கூட்டம் நடத்திருப்பீங்க, வந்திருப்பான். ஏசு அப்படி செய்யலையே, ரத்தம்ல சிந்தினாரு, ரத்தத்தை விலை கொடுத்துல வாங்கினாரு. அவருக்குள்ள தெரியும் அதனுடைய மதிப்பு. நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு நீங்க சாதாரணமான ஆளா?
உங்களுடைய விலை என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்துக்கு எவனாவது விலை போட முடியுமா? உங்க ரத்தத்துக்கும் ஏன் ரத்தத்துக்கும் விலை போட்டுருவான். ஒரு யூனிட்டுக்கு விளைவுன்னு. இயேசு ரத்தத்துக்கு என்ன விலை போடுவீங்க? அதுதான் உங்க விலை. விலையேற பெற்ற ஆத்துமாக்கள். இதை கொண்டு குப்பத்தொட்டில் போடுவார் அவரு. அதான் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு புதிய தலைமுறை, ஒரு சபை சத்தியத்தை அறிஞ்சு, சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து, சத்தியத்தை அழுக்கற நீக்கமற அறிந்து, ஞானத்தோட புரிந்து, இந்த ஜனங்களை என்னுடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்து வைத்திருக்கிற ஒரு தெளிவுள்ள ஜனங்கள் வேணும். எனக்கு நடத்துறவங்க வேணும். அப்படி தேடி பார்த்தால் யாரும் கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு பல விஷயங்கள் தெரியல. அவர்களுக்கு நம்ம முறைப்படி சொல்லித் தருகிற அந்த உபதேச ஒழுங்குகள் தெரியல. அவங்களுக்கு ஏதோ உள்ளே வந்து விட்டார், சபை நடத்துகிறார். இன்னைக்கெல்லாம் என்னென்ன, சபை நடத்துவதற்கு ஒரு அடிப்படை குவாலிஃபிகேஷன், பாட்டு பாட தெரிஞ்சா போதும், ஒரு மியூசிக் வாசிக்க தெரிஞ்சா போதும், 1 மணி நேரத்தை கடத்த தெரிந்தால் போதும். அவ்வளவுதான், கடத்த தெரிந்தால் போதும். அதையும் நல்லா ஜனரஞ்சகமாக கடத்த தெரியணும். ஜோக் அடிக்கணும், சிரிக்கணும், குலுங்க வைக்கணும். சில இடத்துல சபை ஆரம்பிக்கிறதுக்கு அது வந்து பிரசங்கம் வர வைக்க ரொம்ப நேரம் ஆயிரும். அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாட்டில் இவர் டான்ஸ் சொல்லி தருவார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம், சபை ஆரம்பார். வலது கால தூக்கி இடது கால் பக்கம் வையே, இடது கால தூக்கி வலது கால் பக்கம் வையே, அப்படி இதுலேயே ஒரு நேரம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். அப்புறம் இவரை பார்த்து சரி, அவரை பார்த்து சரி. இது என்னது? நாங்கள் என்ன சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். நல்லா வளர்ந்த விசுவாசி அவனு பார்த்து எல்லாரும் சிரிங்க அப்படிம்பார், நல்லா சிரிங்க அப்படிம்பார். சொல்ல சொல்ல என்னையா நடத்துகிறீர்கள் நீங்கள்? அங்கே தான் கூட்டம் குமியுது. கிருபாசனத்துக்கு வந்தால் எங்களுக்கு அழுகழுகையாக வருதுங்க, நல்லா இல்லை, போர் அடிக்குது, ஒரே ஆள் வந்து பேசிட்டு இருக்காரு, பாட்டா பாடுறானுங்க, போர் அடிக்குது. அங்கே பாருங்களேன், குலுங்கி குலுங்கி சிரித்து நகைச்சுவையாக வந்து, இவர் கையை பிடிங்கள் குலுக்குங்கள் அப்படிம்பா, காலை பிடிங்கள் குலுக்குங்கள், அவரை பார்த்து சிரியுங்கள், இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள், அவர் இவரை பார்த்து சொல்லுங்கள். என்ன நடத்துகிறீர்கள் நீங்கள்? இவன் எப்போ வளருவான்? இவன் அவன் வளரக்கூடாதுங்கிறதா நாங்கள் நடத்துகிறோம். அப்படி வளர்ந்துட்டானா நாளைக்கு கேள்வி கேட்பான், நாளைக்கு ஒரு கடையை போட்டுருவான் அவன். நீ இப்படி உட்காரு, வளராமல் இரு. நாங்கள் சொன்னால் வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு போயா வீட்டுக்கு போ. இப்போ எப்படி இருக்கு? நல்லா சந்தோஷமா இருக்கு, போ, விரட்டி விடவன. இதுதான் சபை இன்னைக்கு. நான் சொல்வது உங்களுக்கு வேற மாதிரி தோன்றினால் கூட உண்மை அதுதான். நான் பார்த்துருக்கிறேன், பல இடங்களை சபையை பார்த்துருக்கிறேன். நான் 100கணக்கான இடங்களை போய் பார்த்துட்டு வந்துருக்கிறேன். அதுக்கெல்லாம் அப்படியே மனசு பக்கு பக்குன்னு இருக்கும். எங்கடா போறாங்க? நல்ல வசனமும் வார்த்தையும் சத்தியமும் தேவன் இன்னைக்கு வந்தால் நாளைக்கு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கும் ஆயத்தமா இருக்கிற பல பேர் காணப்படாமல் போயிருக்கிறாங்க. இவனுடைய சத்தத்தை பாருங்க, இவர்களுடைய வளர்ச்சியை பாருங்க, இவர்கள் ஜனங்களை எவ்வளவு தூரம் வஞ்சிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. அதுலேயும் காணிக்க நேரம் வந்துருச்சுன்னா எங்கெங்கிறது தான் பிளான் வருமோ தெரியாது, அவ்வளவு காணிக்கை எடுப்பான். அது 1ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனாக 7 காணிக்கை வாங்கி நம்மளை வந்து வெளியே போகும்போது ஆட்டோ காசு இல்லாமல் போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. உண்மைதானே பாஸ்கர்? ஆட்டோக்கு காசு இருக்காது, அவன்கிட்ட கடன் சொல்லிட்டு போகணும், அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் தான் உங்கள் இதில் போட்டு பையை வச்சு ஏதாவது காணிக்கணிக்க வந்து அந்த பெட்டியில் போடுவாங்க. அதான் இப்போல்லாம் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கியூஆர் கோடாக போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் ஃபோனை வச்சு அப்படி தட்டி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும் கியூஆர் கோடு. காணிக்கை நேரம் கியூஆர் கோடில் செலுத்துகிறவர்கள் இப்போ செலுத்துங்கள். நான் ஒரு பாட்டு பாடுவேன். சின்ன முன்னெல்லாம் நம்ம ஆளுங்க பாருங்க, ஒரு மாதிரி வெள்ளி இந்தியா காணிக்கை போடுவோம், சத்தம் உள்ள காணிக்கை போடாதீங்க அப்படின்னா சில்லறை போட்டால் சத்தம் வருமா, சத்தம் இல்லாத காணிக்கை போடுங்கள். அதெல்லாம் பழசு. இப்போ வந்துட்டான் கியூஆர் கோடில் காணிக்கை செலுத்துங்கள். சபைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, வீட்டிலேருந்தே செலுத்திடுங்கள், காணிக்கை தான் முக்கியம். இப்பெல்லாம் பேச ஆள் வந்துருச்சே. இப்போ இவனை நம்பி ஒரு எழுப்புதலை கொடுத்து, இந்த எழுப்புதலை சந்திக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகையிலே போய் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பாங்கன்னு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? எப்படி போவான்னு நீங்க நினைக்கிறீங்க? சபையை கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தினார்? நேரத்தை பொழுதுபோக்குறதுக்கு அனுப்பினார். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையும்படிக்கு கர்த்தர் சபையிலே 5 ஊழியங்களை ஏற்படுத்தினார். அவருடைய நோக்கம் சபைக்கு வர்றவனை கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடைய வைக்கணும், பூரண புருஷனாக்கணும். அதான நோக்கம். அதனால தானே திட்டுறாங்க, அதனால தானே உங்களை கடிந்து கொள்ளுகிறார்கள். ரோட்ல போறவனே இல்லாம திட்டுறாரு பாஸ்டர். யோசிச்சு பாருங்க, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? ஒரு காலத்தில் அப்படி திட்டுனாங்க, திட்டி வளர்த்தார்கள். இப்பெல்லாம் திட்டினா சபையை மாத்திட்டு போயிடறான். என்ன எப்ப பார்த்தாலும் திட்டுறாரு பாஸ்டர். அப்ப கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அடிச்சு தான் துணியை துவைச்ச மாதிரி தான் துவைக்கணும். அது நமக்கு தேவை. அப்படிப்பட்ட நல்ல சபைகள் ஏன் இந்த காலகட்டத்தில் ஒதுக்கப்படுகிறது? ஏன் தள்ளப்படுகிறது? சத்தியம் ஏன் வெளியே போகாமல், சாட்சியாக போகாம ஒரு குடத்துக்குள்ளே கொண்டு அடைக்கப்படுகிறது? யாரோ முயற்சி பண்றாங்க உங்களை பேச விடக்கூடாது, உங்களை வளர விடக்கூடாதுன்னு ஒரு குரூப் எழுந்து உங்க மேல ஒரு முத்திரையை குத்தி உங்களை செயல்பட விடாம ஆக்குறாங்க. உங்களை குறித்து தவறான போதகங்களை பிரசங்கம் பண்றாங்க. உங்களை ஏதோ 10ஆம் பசலி ஆட்கள் போல, பழைய காலத்து ஆட்கள் மாதிரி
ஒரு நடைமுறை தெரியாத மாதிரி முத்திர குத்தி அங்கேயா போறீங்கன்னு சிரிக்கிறது. அப்புறம் அந்த சபையை சேர்ந்தவங்க வெளியே போய் நாங்க கிருபாசனத்தில் இருக்கேன்னு சொல்றதுக்கே வெக்கப்பட வைக்கிறது. இதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சாத்தானுடைய சதி. உங்களை சுற்றிலும் நடத்தப்படுகிறதை உங்களால உணர முடியுதான்னு பாருங்க. சத்தியத்தை வச்சிருக்கிறவன் வெக்கப்பட வைக்கிறான். இன்னைக்கு சத்தியத்தை வச்சிருக்கோம், பைபிளை மறைச்சில தூக்கிட்டு வரான் இப்பெல்லாம். ஏன்னா பக்கத்தில் பார்க்குறேன் சர்ச்சுக்கு புரியான்னு கேட்டுருவானா. அவன் பாட்டில் எடுத்து ஆடிட்டு போறான் தைரியமா. அவனை பார்த்து குடிச்சிட்டு வரான்னு யாரும் கேட்கறது இல்லையே. பைபிள் கொண்டு வரதுக்குள்ள மறைச்சு வச்சு கொண்டு வருவாங்க உள்ள, யாரும் கேட்டுருவானா. இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சாத்தானுடைய தந்திரம். அதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது, ஒரு கார்பரேட் குரூப். அவங்க இனிமே சபைனா இப்படிதான் இருக்கணும், ஜனங்கள் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி உண்மையிலே சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறவங்கள கேலி பண்ணி அவங்க மேல முத்திரையை குத்தி அங்கேயா போறீங்க அப்படின்னு உங்களை இழிவாக பேசி இதை கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் அஸ்திபாரத்தை தகர்த்து கொண்டு வருகிறார்கள். உண்மையான சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கிற சபைகளை பலவீனப்படுத்துறாங்க. அது உங்களுக்கு புரிந்தால் சரி. நான் அதுதான் நான் பார்க்கும்போது யோசிச்சு பார்ப்பேன், இன்னைக்கு இவர் என்ன பேசிட்டார் இவ்வளவு தூரம் வளர்கிறார், இந்த போதகர் என்ன உபதேசம் தெரியும் என்று வளர்கிறார். போதகத்துல உபதேசத்துல இவ்வளவு பேசின ஆட்கள் ஒரு சின்ன இடத்துல ஒரு கட்டடத்தை கூட கட்ட முடியாம, ஜனங்கள் அவர்களை நம்ப முடியாம, அவர்கள் வெளியே காணப்படாமல் இவங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அவங்க பலத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்து விட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்களே. இந்த தந்திரத்தை தொடர்ந்து நீடிக்க வைக்க வேண்டுமா? பல வருஷத்துக்கு முன்னால என்னுடைய நினைவு சரியா இருக்கும்னா ஒரு 25, நான் ஊழியத்துக்கு 44 வருஷம் ஆகுது. 25-26 வருஷத்துக்கு முன்னால பாஸ்டர் ஒரு முறை எங்க வீட்டில் நாங்கள் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு 3 செய்தியை பற்றி பேசினார். அவர் தியானிச்ச காரியம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஞாபகத்தில் இருக்கிறது. 3 செய்தி. அது 3 செய்தி சொல்லிட்டு, அண்ணே நான் இப்படிலாம் தியானிச்சிருக்கிறேன், இதனுடைய அர்த்தம் இதுதான். ஒரு சும்மா பேசும்போது அவர் வேற மாதிரி பேசுவார், சத்தியத்தை பேசும்போது முகமே வேற மாதிரி மாறிடும். அப்படியாக்குன்னு சொன்னார். எனக்கு அந்த ஆச்சரியம். உண்மையிலே நான் அவரை வச்சுட்டு சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரமிப்பு நீங்கள. ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு, ஒரு நிலவு, ஒரு சந்திரன், ஒரு நட்சத்திரம், ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு அவர் மேல என்ன கோபம், அதிருப்தினா, நான் 100 முறை சொல்லிட்டேன், இதை நம்ம எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் ஐயா, ஒரு புஸ்தகமா நம்ம போடணும், நீங்க எழுதி கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். நான் பல புத்தகங்கள் பிரதர் இருக்கிறாங்க, அவருடைய வேலையா பிரிண்டிங் தான், அவர்கிட்ட கொடுங்க, நீங்க எழுதி கொடுங்க, புஸ்தகமாக்குங்க, கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு நான் 25 வருஷமா சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் அது வரல. காரணம் என்னன்னா, இப்போ அவர் வெளியிட்டா நீங்களே படிக்க மாட்டீங்க, சர்ச்சில் உள்ளவனே படிக்க மாட்டீங்க. அப்ப நம்ம சத்தியத்தை பரவ செய்யணும். நீங்க புஸ்தகத்தை போடுங்க பாஸ்டர், 100 காப்பி என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு வித்துட்டு வரேன் சொல்லணும். நீங்க சொன்னாங்களே, மைக்கில் நிக்கிற மாத்திரமல்ல ஊழியம்னா எல்லாமே ஊழியம்தான், எல்லாம் ஊழியம்தான். இன்னைக்கு நீங்க மைக்கில் நாங்கள் இன்னைக்கு பேசுறோம்னு சொன்னா, இதுக்கு முன்னால ஒருவர் இந்த இடத்த கூட்டி இருக்கிறாரு, ஒருவர் இந்த இடத்த கழுவி இருக்கிறாரு, ஒருவர் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு உண்டான பாய்களை விரித்திருக்க, எல்லாம் பண்ணோன்னா நாங்க அப்படி கம்பீரமா நின்று பேசிட்டு போறோம். நீங்க இல்லாட்டா எங்களுடைய பொழப்பு நாரிராதா? அப்ப எல்லாரும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஊழியம். கர்த்தருடைய பார்வையிலே எல்லாரும் செய்ததும் ஊழியம்தான். அவன் பிரசங்கம் பண்ணவனுக்கு அள்ளி கொடு, சும்மா அந்த இடத்த கூட்டி பெருக்கி அல்லவன சும்மா விட்டுரு, அப்படி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி ஊழியம்தான். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? புஸ்தகம் எழுதலையா, எழுதுனதை கொண்டே கொடுங்க. உங்க பாஸ்டர்ட்ட அவ்வளவு விஷயம் இருக்குது. நான் யாரையும் கூட்டி குறை சொல்லலை, எனக்கு அந்த அவசியம் இல்லை. நல்லது இருந்தா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட இருக்கு, நான் கேட்டிருக்கிறேன், 3 செய்தி கேட்டிருக்கிறேன் அவரிடத்துல. அவர் என்கிட்ட அதை பற்றி பேசினாங்க, கேட்டிருக்கிறேன். கொண்டு போவோம். ஏன் இதை கட்டி வைக்கணும்? நம்ம வெளி உலகத்துக்கு அறிய செய்வோம், முதல்ல அப்படிதான் இருக்கும், அப்புறம் அது அங்கீகாரம் பெற்று விடும். அதுக்கப்புறம் இப்படி பேசினா தான் கேட்போம்னு சொல்லுவாங்க. நாம பயந்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு அந்த மாதிரி பேச தெரியலையே. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பளபளப்பான ட்ரெஸ், நம்ம என்ன ட்ரெஸ்ஸாக பேச சொல்றோம். அவன் போட்டிருக்க ட்ரெஸ் ஜனங்களை எவ்வளவு கௌரவமானால், நீங்கள் வைத்திருக்கிற சத்தியம் அதை விட மேலானது அல்லவா? ஏன் அதை குறித்து நீங்கள் குறைஞ்ச அளவுல மதிப்பீடு பண்றீங்க? சத்தியம் கடைசியில் ஜெயிச்சு அதுதான் நிரந்தரமா நிற்கும், மற்ற எதுவுமே நிற்காது. அதை கையில் வச்சிருக்க நம்ம ஏன் பயப்படுறோம்? அதான் அடிக்க நம்ம சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, தோற்று போவோம் என்று நினைத்து, தோற்று போவோம் என்று தெரிந்துமே சாத்தான் இவ்வளவு போராடினா கடைசி ஜெயம் நமக்குத்தான் என்று தெரிகிற நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? சாத்தானுக்கு தெரியும், கிளைமேக்ஸ் தெரிஞ்சுதானே, எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்றும் பெரிய சஸ்பென்ஸ் படம் எல்லாம் கிடையாது. கடைசியில் என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் போட்டிருக்கு. அதுதான் சாத்தானுக்கு 100க்கு 200% தெரியும். நம்ம தோத்து போயிடுவோம், நம்ம தான் தோத்து போயிருமேன்னு உட்காந்து வெட்டிக்கதை பேசிட்டு இருக்கானா? என்னடா போய் நம்ம இப்போ யாரை வஞ்சித்து என்ன செய்வோம், நம்ம தான் தோத்து போகிறோம். இல்லை, அவன் பாருங்க, தோற்று போவோம் என்று தெரிந்தாலும் உயிரை கொடுத்து வேலை செய்யறான்.
ஒரு ஊழியக்காரன் ரொம்ப வேலை செய்யறானா, சாத்தான் வேலை செய்யறான்னு நீங்க கேட்டு பாருங்க. சாத்தான் தான் பவர்ஃபுல்லா வேலை செய்யறான். ராத்திரி 2 மணிக்கு குடிக்கிறானே பாஸ்டருங்க, அவன் கடையை திறந்து வச்சுக்க. நீங்க நம்மளாம் 2 மணிக்கு சர்ச்சை அடைச்சிடறமே, அவன் 2 மணிக்கு வச்சு குடிக்கிறான், குடியை தேடி போறான், ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், வாங்க உங்களுக்கு தான் கடையை திறந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சாத்தான் 24 hours வேலை செய்யறானே. தான் தோற்று விடுவோம் என்று தெரிந்தே இவ்வளவு வைராக்கியமா சாத்தான் வேலை செஞ்சா, ஜெயித்து விடுவோம் என்று தெரிந்த நீங்களும் நானும் எவ்வளவு வைராக்கியமா ஓடணும். நம்ம ஏன் தளரணும்? நம்ம ஏன் தளரணும்? கடைசி ஜெயம் நமக்கு தானே, அதை மனசுல வச்சுக்கிறணும். நான் தான் யோசிப்பேன், சத்தியத்தை வச்சிருக்க நம்ம ஏன் வைக்கப்படணும்? சத்தியத்தை வச்சிருக்க நம்ம ஏன் பயப்படணும்? முதல்ல அங்கீகாரம் தெரியாது, முதல் அங்கீகாரம் அதுக்கு கிடைக்காது, பெறாது. கடைசியில் அதுதான் ஜெயித்து நிற்கும். சத்தியத்தினுடைய பவர் தான். எந்த புஸ்தகமே எழுதாத ஒரு ஆளு, எந்த வெளிநாட்டுக்கும் ஊழியத்துக்கு போகாத ஒரு ஆளு. இப்போ பாஸ்டருக்கு கிட்டத்தட்ட 45 வருஷம் ஊழிய அனுபவம், எனக்கு 44 வருஷம் ஊழிய அனுபவம். நாங்கள்லாம் அவ்வளோ ஊழியம் செய்கிறோம். வெறும் 3 வருஷம் ஊழியம் செய்த ஒரு ஆள், புஸ்தகம் எழுதலை, எந்த வெளிநாட்டுக்கும் போகல, கன்வென்ஷனில் பேசலை, அவர் கைப்பட எந்த புஸ்தகத்தையும் எழுதி வைக்கல. அவரை இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறதே. இப்போ பாருங்க, ஆண்டு இயேசு கலிலேயாவை தவிர அவருக்கு வேற எந்த இடமும் தெரியாது. என்னுடைய ஊழிய அனுபவத்தையும் அவருடைய ஊழிய அனுபவத்தையும் பார்த்தா, நான் எங்க ஊழிய அனுபவத்தில் 10ல் 1 தான். 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. நாங்க 300 வருஷம் செய்தாலும் செய்ய முடியாததை அவர் 3 வருஷத்துல செய்து முடித்து விட்டார். அவர் புஸ்தகம் எழுதல, அவரை பற்றி எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் உலகத்தில் அதிகம். அவர் எந்த மேடையிலும் பேசல. ஆனால் இன்றைக்கு இயேசு எவரும் ஒன்றும் தொட முடியல. இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக, கர்த்தருடைய உபதேசத்துக்கு எதிராக, அவர் செய்த ஊழியத்துக்கு எதிராக, அவர் விரும்பினதுக்கு எதிராக ராஜ்யங்கள் எதிர்த்து நின்னாங்க, ராஜாக்கள் எதிர்த்து நின்னாங்க. இந்த கிறிஸ்டியானிட்டி இல்லாம அழித்து விடுவேன் என்று நினைச்சாங்க. நினைச்சவன் தான் அழிஞ்சு போனான் ஒழிய, இன்றைக்கும் அந்த கல் நிமிர்ந்து நிற்கிறது. அதுதான் சத்தியத்துடைய பவர், அதுதான் சத்தியத்தினுடைய வல்லமை. அது முதல் அங்கீகாரம் பெறாது. மாத்தி கட்டுறதுக்கு உடை இல்லாத இயேசு, ஒரே உடையோட அவரை பக்கத்து ஊர்ல கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரிடத்தில் சத்தியம் இருந்தது. நானே வழியும் சத்தியம் என்றார். அவரே சத்தியமாயிருந்தார். சத்தியம் என்னைக்கும் தோத்து போகாது. நம்ம அதை சார்ந்து இருக்கிறோம். ஏன் நம்ம பயப்படணும்? ஏன் நம்ம என்ன நடந்துரும் நம்ம ஏன் யோசிக்கணும்? ஏன் அங்கீகாரம் கிடைக்கலன்னு யோசிக்கணும்? நம்மிடத்தில் சத்தியம் இருந்தால் அதான் கடைசியில் ஜெயிக்கும். மற்றதெல்லாம் கத்தும், உயரமா வர மாதிரி தெரியும், ஆயுசு கம்மி. சத்தியம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். கைகளில் பெயர்க்கப்படாத கல் ஒன்று உருண்டு வந்து விழுந்து ராஜ்யங்களை அழித்து பூமி எல்லாவற்றையும் நிரப்பி நின்றது என்று வேதத்தில் எழுதியிருக்க. அந்த கல்லை நம்புகிறவர் நம்ம, அந்த சத்தியத்தை நம்புகிறவர் நம்ம, இயேசுவை நம்புகிறவர் நம்ம. அப்போ உங்களிடத்தில் இருக்கிற அந்த கலப்பில்லாத சத்தியம் ஜனங்களுக்குள்ள கொண்டு போங்க. நாம ஏன் தாழ்த்தி கொள்ளணும்? அது போறதுக்கு உண்டான ஓடு பாதையை நம்ம வகுக்கணும். இனி அந்த எழுப்புதல் வருமானால் அதை கர்த்தர் விரும்புகிற வண்ணம் அதை காக்கவும், அதை கொண்டு கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றவும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவும், இது போன்ற சபைகளை எழுப்பவும் செய்யணும். அது எப்படிங்க நாங்க செய்ய முடியும்? நாங்க கிருபாசனத்துல நாங்க ஒரு மிஞ்சி போனா ஒரு 100 ஊழியக்காரர் இருக்கிறோமா? இங்க நாங்கள் எப்படி செய்ய முடியும்? 100 பேர் என்பது அதிகம். இயேசு 12 பேரை தான் தேர்வு செய்தார். அதுலயும் ஒரு ஆளை வேற காரியத்துக்கு முடிஞ்சு 11 பேர் தான். அதை வச்சு உலகத்தை கலக்கல. அவங்க போட்ட அஸ்திவாரம் தானே இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, இது எப்படி நடக்கும், எப்படி வரும். ஒரு முறை எனக்கு ஒரு சோர்வு, என்ன ஊழியம் செய்கிறோம், ஒன்றும் சரியாக நம்ம நினைச்ச மாதிரி அப்படி ஒன்றும் இல்லையே, ஒரு சோர்வு சில வருஷத்துக்கு முன்னால. அப்போ நிறைய கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நான் எழுதி வைத்துக்கொள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக பல விஷயம் சொல்லுவேன், நீ குறித்து வச்சுக்க, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். நான் வெளியே யாரையும் சொல்கிறதில்ல வச்சுருந்தேன். அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன், இது இப்படி எழுதி நம்மளாம் சேர்த்து வச்சு ஒரு 4000 பக்கம் எழுதி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இப்படி எழுதி சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம், இது எங்கே போக போகுது, நமக்கும் வயசாயிருச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசனை. அப்புறம் ஆண்டவர் அன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி இதை அப்படியே குறிப்பில் எழுதுன்னு சொன்னார். அப்புறம் பார்த்துக்கிறோம், படுத்துட்டேன். அதுக்கப்புறம் விடிகாலையில் நான் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கிறேன். நீ நல்லா கேளுங்க, ஒரு சத்தம் என் காதில் கேட்குது, ஆள் பேசுகிற மாதிரி. அதில் பேசுகிறார் அவர், எரேமியாவை உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இது என்னடா ரொம்ப புதுசாக இருக்குங்க, அது ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு சொல்லி. எரேமியாவை தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு முதல் நாள் ராத்திரி யதார்த்தமாக எரேமியாவின் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே அவரை நான் நேராக பார்த்ததில்லை, ஏன்னா இவர் கேட்டார்னா ஏதாவது கேட்பாரு, அதில் பிடிப்பாருன்னு சொல்லிட்டு நான் நேராக அவரை பார்த்ததில்ல, புஸ்தகம் படிச்சிருக்கிறேன், ஓரளவு தெரியும் அவரை பற்றி. எரேமியாவை பார்த்துருக்கிறையான்னு கேட்டார். இல்லை நான் பார்த்ததில்லை ஆண்டவரே அப்படின்னு. எரேமியா உன்னையை பார்த்துருக்கிறானான்னு கேட்டார்.
அது அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு என்னது. எரேமியா என்னையும் பார்த்ததில்ல. நேற்று என்ன படித்தேன்னு கேட்டால் எரேமியாவின் புஸ்தகத்தை படித்தேன். எரேமியா அந்த புஸ்தகத்தை எழுதும்போது ராமநாதபுரத்தில் இத்தனை வருஷத்துக்கு பிறகு 2500 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் நான் எழுதுனதை படிப்பான் என்று எரேமியாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியாது. எப்படி எழுதினான் அவன்? எரேமியா தான் எழுதின புஸ்தகம் வெளியே போகுமானே தெரியாது அவரோட வாழ்ந்த காலத்தில். ஆனால் எழுதினான். அதனால நான் சொல்றதை செய். எவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை செய்வது நான். நீ அவனை தெரிஞ்சிருக்கணும், நம்ம கொண்டு போனா சேர்க்கணும். உனக்கு கொடுத்த வேலையை செய்ய. எரேமியாவுக்கு உன்னை தெரியாது, நீ படிப்பாயான்னு தெரியாது, உன் கைக்கு இந்த புஸ்தகம் வருமானு தெரியாது, இது புஸ்தகம் ஆகுமானே தெரியாது. எரேமியாவின் சரித்திரத்தை படிச்சு பாருங்க. அந்த ஆள் பட்ட பாடு எவனும் படலை. கொண்டு போய் தீர்க்க தரிசனத்தை எழுதி கொண்டு ராஜாட்ட கொடுத்தா ராஜா கத்தியில வாங்கி கிழிச்சு தீயில தூக்கி போட்டுருவான். இவர் சொல்றது எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேற பக்கத்துல. அவர்கள் 2 பேர் எழுதணும், மறுபடியும் எழுதுறா அப்படின்னு எழுதுறது. எழுதணுன்னே அதையும் கிழிச்சு போட்டு இவரை கொண்டு போய் அந்த நம்பிக்கை இளவென்ற இடத்துல கொண்டு போய் உள்ள போட்டு இவ்வளவுக்கு கழுத்து அளவுக்கு மட்டு ஒரே சகதி அதில் போட்டு இடுக்கத்தின் அப்பம்னு ஒன்று வச்சிருக்கான். அந்த நேரத்தில் சாப்பிட்றதுல 1/4 பகுதி தான் கொடுப்பாங்க ஒரு நேரம். கொடுத்துட்டு மறுபடியும் மேலே மூடிடுவான். அதுக்குள்ளேயே கிடக்க வச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஒரு புஸ்தகம் எழுதுனா அது யாராவது பப்ளிஷ் பண்ணி அதை கொண்டு ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு யாருக்காவது நம்பிக்கை இருக்குமா? அப்போ எப்படி எழுதுனாங்க? அதை விடுங்க, எப்படி அது உங்கள் கைக்கு வந்துச்சு? 100 வயசு கிட்டத்தட்ட யோவானுக்கு 100 வயசு. அவர் மேலே தண்டனை போட்டு இவர் வெட்டுறதுக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லி பத்மூத் தீவில் கொண்டு போய் போட்டாங்க. பத்மூத் தீவு நீங்கள் இப்போ போனீங்கன்னாலும் -12 டிகிரிக்கு இருக்கும். குளிர் உறைஞ்சிருவாங்க. ஆள் இல்லாத தீவு. அந்த தீவில் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி ஒருவரை அந்த தீவில் நாடு கடத்தி விட்டால் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாய் செத்து போயிடுவானா. அங்கே உள்ள போட்டாச்சு அவரை. இவருக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. அவர் நினைத்தார்கள் இவர் தனியாக இருந்தான்னா பைத்தியம் முடி சாகட்டும்னு. கர்த்தருடைய பிள்ளை எப்பவுமே தனியாக இருக்க மாட்டான். அவனை தனியாக இருக்கிறதா அவனுக்கு பலமே. தனியாக இருந்துட்டா கர்த்தர் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவார் அவங்ககிட்ட. கர்த்தர் பேசினார். அது ஒரு ஆள் அரவமற்ற தீவு இப்பவும் இருக்குது. பத்மோஸ் தீவு இருக்கு. இப்பவுமே ஆள் அரவம் இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப குளிர் உள்ள இடம். அப்போ சுத்தமாக ஆள் இல்லாத இடம். அவர் தேவன் காண்பித்த தரிசனத்தை அவர் புஸ்தகமாக எழுதுறார். நீங்களும் நான் மாதிரினா என்ன செய்வோம்? இங்கே எழுதுனது எப்படி போகும்? யார் இதை வாங்குவா? எப்படி அது யாருக்கு பிரயோஜனப்படும்? இப்படி தரிசனமெல்லாம் காமிக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு சொன்னதை எதில் எழுதினாரு கூட தெரியலை. இப்போ நம்ம கையில் வந்துருச்சா? நீங்களே சொல்லுங்களேன், இது எப்படி உங்கள் கைக்கு வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் கொண்டாந்துருப்பா? அங்கே ஒரு 100 வயது கிழவர் ஒருவர் எழுதின ஒரு புஸ்தகம், ஆள் அருவமற்ற ஜன சந்தடி இல்லாத ஒரு இடத்துல தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, அவர் மூலம் அங்கே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இன்னைக்கு உங்க கையிலையும் எங்க கையிலையும் அப்படி எழுத்து மாற்றக்கூடாது, எழுத்தின் அது வேற இதுல எல்லாம் போட்டு அப்படியே சீர்குலையாம அந்த புஸ்தகம் எப்படி உங்க கைக்கு வந்தது? என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ காரியத்தை பிரமிப்பாய் செய்த தேவன் தம்முடைய சத்தியத்தை ஒரு நாளும் தோற்க விட மாட்டார். அது எங்க போகணும், என்ன செய்யணும், அதை கர்த்தர் தம்முடைய காரியத்தை அது செய்து முடித்து அவரிடத்தில் திரும்புமாம். அவருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாக அவரிடத்தில் வராது. நீங்க ஏன் எதிர்விளைவுகளை பற்றி யோசிக்கிறீங்க? நாங்க பேசி யார் கேட்க போறா, நாங்க சொன்னா எங்க போகும், ஏன் கேட்கிறீங்க? கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார் பர்சனலா. எரேமியா எந்த நம்பிக்கையில் எழுதினான், அவன் எழுதினது எந்த நம்பிக்கையில உன்கிட்ட வந்துச்சு, நீ எப்படி அதை படித்துக் கொண்டிருக்கிறாய்? எரேமியாட்ட சொல்லி நீ எழுதுப்பா. பல 100 வருஷத்துக்கு பிறகு அல்லது 2000 வருஷத்துக்கு பிறகு ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து உன் புஸ்தகத்தை படிச்சு கோடு போடுவான்னு அவருக்கு தெரியுமா? அவர் கர்த்தர் அவருக்கு அதை சொல்லி இருந்தால் அதை அவர் நம்பி இருப்பாரா? அவர்கள் கர்த்தர் சொன்னதை செஞ்சாங்க. அது யார்கிட்ட போகணும், என்ன கிரியை செய்யணும் என்பதை தேவன் தீர்மானித்துக் கொள்வார். அப்ப நீங்க உங்க வேலையை மாத்திரம் செய்யுங்க. ஏன் வராது? நம்ம தான் அப்படி நம்மை நாமே குறுக்கி கொள்ளுகிறோம். நம்ம எல்லாம் சொன்னா யார் கேட்க போறா? நம்ம பேசினா யார் கேட்க போறா? என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஊழியர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. போய் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா, எனக்கு ஒரு விஷயத்துல மாத்திரம் நம்பிக்கை கிடையாது. போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போய் சொல்லுங்க, கேட்கலைன்னா சொல்லுங்க. நீங்களும் அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே அபிப்பிராயம் சொல்லாதீங்க. கேட்க மாட்டான், பார்க்க மாட்டான், நீங்களா ஒரு அபிப்பிராயம் சொல்லாதீங்க. தட்டி பார்த்துருங்க. ஏன் கேட்காது, ஏன் வராது? இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். இதே மூடி என்ற பிரசங்கியார் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு அவரை கூப்பிடுறாங்க. அவர் அதுக்காக போறதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. அவருடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். சரியான மழை பெய்யும் போது அவருடைய வாகனம் அங்கே பழுதாகி விட்டு போக முடியாது. இனிமே அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஐயோ, கூட்டம் ஆரம்பிக்க போகிற நேரம் வந்துருச்சு. சாயந்தரம் 7 மணி ஆச்சு.
அட்டமழை பெய்யுது, என்ன செய்வது அப்படின்னு ஜெபம் பண்றாரு. கர்த்தர் சொன்னார், வண்டி விட்டு இறங்கு அப்படின்னா. இறங்குனா மழை, இறங்கி இங்கே நின்று நீ சுவிசேஷத்தை அங்கே பேச வேண்டிய செய்தி இங்கே பேச அப்படின்னா. என்ன ஆண்டவரே எப்படி இருக்கு. சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி தான் எங்கேயாவது நம்ம கொண்டு வந்து மாட்டி விட்டுருவார். எசேக்கியேலை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லு. பார்த்தீங்கன்னா எலும்பு எல்லாம் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? ஒரு 10 பேர் இருக்க இடத்துல வந்து பேசுறான்னு சொன்னா பேசிடலாம். எலும்பு கூட்டுக்கு போய் பேசுறான்னு சொன்னா வார்த்தை வருமா? ஒருத்தரும் இல்லை, பேசணும் பேசுன்னு பேசிட்டாரு. தன்னுடைய விதியை நொந்து கொண்டே பிரசங்கியாரா வந்து இப்படி பாடுபட்டோம், இவர்கிட்ட வந்து மாட்டிட்டோமேன்னு பேசி முடிச்சுட்டார். போ, திரும்பி போ. எங்க ஆண்டவரே, கூட்டமெல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும், நீ வீடு போ. வீடு போயிட்டார். சில நாட்கள் அவர் மறந்து விட்டார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு வாலிப ஊழியக்காரர் ஒருத்தர் ஆஸ்திரியா என்ற ஒரு தேசத்தை கலக்கி கொண்டிருந்தார், ஒரு எழுப்புதல் வீரராக. அவரை குறித்த செய்தி காட்டு தீ போல பரவிட்டு இருந்தது. லட்சக்கணக்கில் ஜனங்கள் மனம் திரும்புறாங்க, அங்கே வராங்க இங்கே வராங்க. இவர் இருந்த இந்த லண்டன் பக்கத்தில் வேற ஒரு ஊருக்கு கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். நான் இயேசுவை அறிவதற்கு முன்னால ஒரு பெரிய கொலைகாரனாக, திருடனாக இருந்தேன். போலீஸ் என்னை வலை வீசி தேடிக்கொண்டு என் மேலே தண்டனை கண்டதும் சுட உத்தரவுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவனை எங்கே கண்டாலும் உயிரோட பிணமோக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்னை தேடிக்கொண்டிருந்தார்கள். இதே லண்டன் பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ள நான் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு ஓட்டை இருக்கு, பொந்து, அதுக்குள்ள மறைந்து ஒளிந்து கொண்டது. மழை, திடீர்னு ஒரு சத்தம், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு யாரோ ஒரு ஆள் பிரசங்கம் பண்றாரு. நான் வெலவெலத்து போய்விட்டேன். ஆள் இல்லாத காட்டில் யாரும் இவ்வளவு ஒரு அழகா ஒரு பிரசங்கம் பண்ணுவானா யாராவது வந்து? இது தேவ தூதனாய்த்தான் இருக்கும், கர்த்தர் தான் பேசுகிறார் என்று அங்கேயே நான் உடைஞ்சு அழுது மனம் திரும்பி என்னை ஒப்பு கொடுத்து சில காலம் என்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனை அனுபவித்து இன்றைக்கு ஊழியக்காரனாய் நான் வந்திருக்கிறேன். அந்த சாட்சியை கேட்ட போதுதான் மூடி யோசித்தார், கர்த்தர் ஏன் தன்னை அங்கே நின்று பேச சொன்னார். அன்னைக்கு பேசினது தேவதூதன் அல்ல, இவர் தான் பேசினார் அன்னைக்கு. அந்த வார்த்தை அன்றைய தினத்தில் அவர் ரட்சிக்கப்பட காரணமாக அமைந்தது. பார்த்தீங்களா, அந்த பெரிய கூட்டத்தில் பேசினா கூட இவ்வளவு விளைச்சல் இருந்திருக்காது. இந்த ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி அவர் மூலம் கிறிஸ்த கேள்வி கேட்காதீங்க, செய்ய சொன்னதை செஞ்சிருங்க. தேவன் மற்ற காரியங்களை அவர் வழிநடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்தில் தேவனுக்கு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பலமுள்ள, சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிற, சத்தியத்தை அறிந்திருக்கிற, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு மேல தன்னுடைய மனதை வைத்து சோரம் போகாத, பணத்தை காண்பித்தாலும் நயங்காட்டினாலும் சம்மதியாத உங்களை போல ஒரு சுத்தமான சபை. ஒருவேளை உங்களுக்குள்ள சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அது வேற. ஆனால் சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்மை ஒரு சபையை கர்த்தர் தேர்வு செய்ய விரும்புகிறார். இது ஒன்றில் நிற்காது. கர்த்தர் ஒரு விதையை போடுவார், அது பல கிளைகளாக கிளைந்தெழும், அதுல நிறைய கனிகளும் வரும், அதுல பறவைகளும் பூக்களும் புஷ்பங்களும் தோன்றும், பட்சிகள் அதை தேடி வந்து அமரும். ஒரு சின்ன விதைக்குள்ள தானே இவ்வளவு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே அந்த விதை உதிர்ந்த போது நாளைக்கு நாமும் இந்த மாதிரி ஒரு மரமா வருவோம்னு அதுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த மரம் இருக்கு, உங்களுக்குள்ள அந்த கிளை இருக்குது, உங்களுக்குள்ள அந்த கனி இருக்குது. ஆனால் அது வெளியே தெரிய முடியாமல் விதையாக இருக்கிறது. நீங்க விதைக்கப்பட்டு பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம இதை பற்றி தான் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பார்க்க போற டீட்டெயிலா. கர்த்தருடைய வருகை காலத்துக்கு ஏன் சபை என்ன செய்யணும்? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மாசில்லாத ஒரு சபை எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் கை முடக்கி படுத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பொல்லாதவருடைய சத்தம் உயர்த்தப்படுகிறது. துணிச்சலா பேசுறான், தைரியமாய் பேசுகிறான். சபைகள் எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் நம்ம எழுந்து அவர்களுடைய ஓட்டத்தை நிறுத்தலன்னா நீங்க சண்டையெல்லாம் போட வேண்டாம். நான் ரொம்ப சுலபம், வெளிச்சத்தை பரவ செய்யுங்கள், இருள் காணாமல் போய்விடும், அவ்வளவுதான். சொல்ல வேண்டியது சொல்லுங்க, இதான் சத்தியம் சொல்லுங்க. முதல்ல அப்படிதான் இருக்கும், சொல்லி பாருங்கள். கடைசியில் சத்தியம்தான் ஜெயிக்கும், சத்தியம்தான் நிரப்பும், சத்தியம்தான் எழும்பும், எழுப்புதலை தரும். நம்ம இன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் காரியங்களை பற்றி பார்க்க போறோம். நாளைய தினத்தில் நம்ம சில பிளான், சில திட்டங்கள், இந்த நல்ல தேவனுடைய இந்த வார்த்தைகளை எப்படி ஜனங்கள் நடுவிலே கொண்டு போகிறது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்தால் சரியா வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு நம்ம நாளைய தினத்தில் ஜெபம் பண்ணி கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஏதோ வந்தோம், ஒரு வார்த்தையை பேசணும், போனோம்னு இல்லாமல் செயல்படணும். அப்படி செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து இந்த இடத்துல என்னையும் அனுப்பியிருக்கிறார், உங்களையும் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்யலாமா? சாயந்தரம் சந்திப்போம் மறுபடியும். எல்லாருடைய கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். தேவன் நமக்கு ஒரு சவாலான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். மற்றவங்க எல்லாம் கை முடக்கி படுக்கணும்னு சொன்னா நீ உன்னுடைய நித்திரையிலிருந்து எழும்பணும், தூசியை உதறி விட்டு எழும்பணும், உன் தூசியை தட்டி விட்டு எழும்பு சீயோனே என்றார். நீ கை முடக்கி படுத்திருக்கிற காலம் இதுவல்ல. கர்த்தர் அந்த புதிய காலத்துக்குள் அழைத்து வருகிறார்.
சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிற எவனும், சத்தியத்தை கொண்டிருக்கிற எந்த சபையும் தளரவும் தளராது, குறையவும் குறையாது. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும். நீங்கள் ஓடுவதற்கு ஒரு ஓட்டம் இருக்கு, செய்வதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஜெயிப்பதற்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. கர்த்தர் அதை உங்கள் கண்கள் முன்பு அது கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே இந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிறவர்களை நோக்கி பாரும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தொடுவீராக. எங்களுக்குள் ஒரு உணர்வுள்ள ஆவியை தருவீராக. எழும்பட்டும், எழும்பட்டும். எங்களுடைய உறக்கத்தை நாங்கள் உதறிவிட்டு எழும்பட்டும். தூசிய தட்டிட்டு எழும்பட்டும். போ உன் பலத்தோட என்றீரே, எங்க பலத்தோட நாங்கள் எழும்புகிறோம். எங்களை நான்களே குறைத்து கொண்ட காலம் போய் கர்த்தருக்கென்று பட்டயம் உருவுகிறவர்கள், கர்த்தத்திலிருந்து தேசத்தை ஜெயிக்கிறவங்க, கர்த்தருக்கென்று காரியங்களை செய்கிறவர்கள். கர்த்தாவே எங்களை கவனியும், கர்த்தாவே எங்களை கவனியும், கர்த்தாவே எங்களை கவனியும், கர்த்தாவே எங்களை எழுப்பும். தேவனே, எங்களை நீர் இந்த இடத்தில் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையோ, எங்களை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, ஒரு முகாந்திரத்தை காண்பியும், காண்பியும், காண்பியும். சபை விழித்தெழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இன்னும் அக்னி, அக்னியின் வல்லமை, மகிமையா, மகிமையா. ஓட்டத்தை புதுப்பியும், ஓட்டத்தை புதுப்பியும். நாங்கள் ஓடுவதற்கு ஒரு புதிய ஓட்டம் காண்பியும். நாங்கள் ஓடுவதற்கு ஒரு ஓட்டம், எங்களை ஓட வையும். நாங்கள் ஜெயிப்பதற்கு ஒரு யுத்தம், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, போ உன் பலத்தோடு இந்த அனுப்புகிற கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கை முடக்கி படுக்கவோ, மனம் தளர்ந்து ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கவோ அழைக்கப்படலை. இனி வருகிற காலம் எங்களுடைய காலம். சத்தியம் விரிவாக்கப்படுகிற காலம், சத்தியம் புறப்பட வேண்டிய காலம், சத்தியம் கவனிக்கப்பட வேண்டிய காலம், சத்தியம் எங்கும் பரவ செய்யப்பட வேண்டிய காலம். வெளிச்சம் பரவ பரவ இருளானது குறைந்து மறைந்து கடைசியில் ஒளிந்தே போய்விடும் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாக எங்கள் ஓட்டத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தும். இயேசுவின் கரங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சாயந்தரம் எங்களிடத்தில் இன்னும் புதிய காரியங்களை பேசும். கர்த்தருடைய கரம் எங்களை வழி நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென்.